Hello friends, good evening to all. So TNPSC degree level non-entry post வந்துட்டு so நேத்திக்கு அதாவது அக்டோபர் 21st மார்னிங் 9:30 to 12:30 நடந்துச்சு. சிவில் இன்ஜினியரிங்க்கு நடந்துச்சு இல்லையா, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வந்துட்டு இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரினுடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு மாடரேட்டர் தான் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நமக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஸோ மாடரேட்டர் தான் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், ஓகே தானே? ஸோ என்ன அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராவர்ஷியல் கொஸ்டின் நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஆன்சர் கீயை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளோ இது நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ கொஸ்டின் நம்பர் டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா? ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. கன்சிடரிங் த அக்வாஸ்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ அக்வாஸ்டிக்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் த ரேஷியோ ஆஃப் லென்த் டு வித் மே பி கெப்ட் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பில்டிங் பை லாஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸுங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் பை லாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த டாப்பிக்கில் தான் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஸோ கன்சிடரிங் தி அக்வாஸ்டிக்ஸ் ஆஃப் பில்டிங், ஓகே, கன்சிடரிங் தி அக்வாஸ்டிக்ஸ் ஆஃப் த பில்டிங் தி ரேஷியோ ஆஃப் த, ஓகே, தி ரேஷியோ ஆஃப் த லென்த் டு வித் மே பி கெப்டஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் பை லாஸில் நார்மலாக வந்து நம்ம டவுன் பிளானிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இது, சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 1.221, ஓகேப்பா? ஸோ கன்சிடரிங் த அக்வாஸ்டிக்ஸ் ஆஃப் பில்டிங் த ரேஷியோ ஆஃப் த லென்த் டு வித் ரேஷியோ, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்வாஸ்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து ஒரு நீங்கள் ரூமில் வந்துட்டு சவுண்டாக பேசுகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாகும், இங்கே எக்கோங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ரீவைப்ரேஷன் பற்றி படிச்சிருப்போம், அதே மாதிரி டெட் ஸ்பாட்டு, சவுண்டு, ஃபோக்கி, இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ எக்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரூமனுடைய டைமென்ஷன் அப்படிங்கிறது 17 மீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா, ஸோ லென்த் ஆஃப் தி ரூம் அப்படிங்கிறது 17 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா எக்கோங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ அப்போ ரீவர்பரேஷனா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சவுண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஓகே, ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஹலோ ஹலோ ஹலோன்னு பேசிட்டே இருக்குமா, ஓகே தானே? அப்போ என்ன அப்படின்னா அந்த எவ்வளோ டைம் எடுத்துக்குது ரீவர்பரேஷன் டைம்னு சொல்லுவோம், ஓகே தானே? இன் செகண்ட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் ஸ்பாட் அப்படின்னா இப்போ சவுண்டு ஃபோக்கின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போ ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்கேவ் டோம் ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஹாலில் வந்து சவுண்டு கொடுக்குறீங்க, அந்த ரூஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது ஒரு டோமாக இருக்குது, ஒரு டோம் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா அது எல்லா சவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுங்க, மெர்ஜ் ஆகி அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அதிகமான சவுண்டு கேட்கும். அதுக்கு பேர் சவுண்டு ஃபோக்கின்னு பேர், சரிங்களா? ஆனால் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் சுத்தமாகவே கேட்காது, அதுக்கு பேர் டெட் ஸ்பாட் அப்படின்னு பேர், சரிங்களா? அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங்ல அக்வாஸ்டிக்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது, லென்த் டு வித் ரேஷியோ ஆஃப் த ரூமை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா? அப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு 1.221 ரேஷியோ, ஓகேங்களாப்பா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஓகே, சேபின்ஸ் ஃபார்முலா ஃபார் ரீவர்பரேஷன் டைம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் சவுண்டு ஹலோன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹலோ 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 என்னது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அது எவ்வளோ டைமில் நீங்கள் என்னது உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது அப்போ என்னது ரீவர்பரேஷன் டைம் இன் செகண்ட்ஸ் சொல்லுவோம். இது சீபன்சன் ஃபார்முலா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது T is equal to 0.16 V by A. இதில் Vங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்னது வால்யூம் ஆஃப் த ரூம் இன் மீட்டர் கியூப் எடுத்துக்கிறீங்க, வால்யூம் ஆஃப் த ரூம் இன் மீட்டர் கியூப் எடுத்துக்கிறீங்க, ஓகே? அதே மாதிரி ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் அப்சார்பிங் பவர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் தி ரூம், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் இஸ் ஏ, ஓகே? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. ஸோ இப்போ நடக்கக்கூடிய TNEB இன்டர்வியூவில் கூட அதிகமான கேள்விகள் இதுதான் கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ டவுன் பிளானிங் இப்போ டிப்ளமோ லெவல் நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ நேற்றுக்கு நடக்குது, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு நடக்க போகுது, ஓகே தானே? ஸோ டிப்ளமோ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் சம்மந்தமாக அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. அதுலேயுமே இது ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அதாவது ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ என்ன அப்படின்னா என்ன பண்ணுறோம்,
ஸோ நம்ம மொத்தமாக வந்துட்டு டோட்டல் ஃப்ளோர் ஏரியா ஆஃப் த பில்டிங் டிவைட் பை என்ன பண்ணிக்கணும் நம்ம லேண்டினுடைய ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் த லேண்ட் ஆர் ஏ சைட் ஏரியா என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 3க்கு என்ன ஒரு ஆன்சரு ஏ. இப்போ என்ன கேட்குறாங்க இன்டர்வியூவில் வந்துட்டு வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃப்ளோர் ஏரியா வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நார்மலாக 1.5 to 2 இருக்கணும் சரிங்களா. ஸோ சென்னை மாதிரியான ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 1.5, திருச்சி மாதிரி ஏரியாவுக்கு வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. அது என்ன பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய ஏரியாவுக்கு உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நேட்டிவ்ல வந்துட்டு எவ்வளோ ஃப்ளோர் ஏரியாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா சரிங்களா. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. In the context of town planning, the bylaw must be revised in every அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ மெயினாக நகரம் திட்டமிடலின் அமைப்பு விதி ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை ஆண்டுக்கு ஒரு தடவை புதுப்பிக்கப்பட வேணும்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்த்த 4 கேள்வியுமே எங்கேருந்து வந்திருக்குது உங்களுக்கு பில்டிங் பைலாஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஓகே தானே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு 5 to 10 years ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேப்பா. ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. தி அபெக்ஸ் லைன் ஆஃப் த ஸ்லோப்பிங் ரூஃப் இஸ் கால்டு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபெக்ஸ் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா. ஓகே தானே. ஒரு ரூஃப் இருக்கு அப்படின்னா அந்த ரூஃப்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம பிரின்சிபல் ராஃப்டரு, காமன் ராஃப்டரு, அதே மாதிரி கிங் போஸ்ட் ட்ரஸ் ரிவர்ட்லாம் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா. ஓகே தானே. ஸோ அதில் இந்த ஸ்லோப்பிங் ரூஃப் இருக்கு இல்லையா, அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் பேர் என்னது ரிட்ஜ் லைன்னு சொல்லுவோம். நம்ம தானே. இப்போ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஃபார் ப்ரொவைடிங் ஆல்டர்னேட்டிங் கோர்சஸ் ஆஃப் ஆல் ஹெட்டர்ஸ் அண்ட் ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரிக் மேசனரி இஸ் டிசிக்னேட்டட் அஸ் சரிங்களா. ஸோ பிரிக் மேசனரி ஒர்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ்ல ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் மாத்தி இருந்துச்சுன்னா அந்த பாண்டுக்கு பேர் என்னது ஓகே ப்ரொவைடிங் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ்ல ஓகே ஆல் ஹெட்டர்ஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு கோர்ஸ்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா என்ன இருக்கீங்க ஹெட்டரா இருக்கு, இன்னொரு கோர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராகவே இருந்துச்சுன்னா அந்த மேசனரிக்கு என்ன பேரு இங்கிலீஷ் பாண்டுன்னு பேர். ஓகே தானேப்பா. ஓகே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொவைடிங் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ்ல ஓகேங்களா, ஒரு கோர்ஸ்ல ஹெட்டரா இருக்கு, இன்னொரு கோர்ஸ்ல ஸ்ட்ரக்சராகவே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு இங்கிலீஷ் பாண்டுன்னு பேருப்பா. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அண்ட் ஐடியல் டேம் ப்ரூஃபிங் மெட்டீரியல் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேம் ப்ரூஃபிங் என்னது, ஸோ மாய்ஸ்சரைசிங் வந்து அவாய்ட் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ணுறது நம்ம டேம் ப்ரூஃபிங் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து சிமெண்ட் மாட்ரு, காங்கிரீட் யூஸ் பண்ணலாம், ஆஸ்பால்ட்டு, பிட்டுமனு இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ மெட்டீரியல் பற்றி அவங்க கேட்கல, ஐடியல் தான் அவங்க கேட்குறாங்க இல்லையா. ஓகே தானே. இப்போ இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டினாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஷுட் ரிமைன் இன் பொசிஷன் வித்தவுட் எனி மூமெண்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக வரலாம் மேபி. கொஸ்டின் அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ரெசிஸ்டிங் போத் டெட் அண்ட் சூப்பர் இம்போஸ் லோடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோமா தோராயமாக இப்போதைக்கு சொல்கிறோம். நம்ம இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணோமா கீ நம்ம வரும்போது என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணுங்க நீங்கள் கொஸ்டின் நம்பர் 7 இருக்குது இல்லையா, அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மேபி வந்துட்டு ஆப்ஷன் உங்களுக்கு சியா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. when two walls meet each other at an angle other than the right angle சரிங்களா. அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டா ரைட் ஆங்கிள் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஆங்கிள் உங்களுக்கு 90 டிகிரின்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே என்ன கொடுக்குறாங்க அவங்க அதர் தன் தி ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ரெண்டுமே வருது இல்லையா. ஒன்று அப்டியூஸும் வருது, இன்னொன்று அக்யூட்டும் வருது, குறுங்கோணமும் வருது, விரிகோணமும் வருது இல்லையா. அப்போ ரெண்டுமே வந்து எது பண்ண போடுறது அப்படின்னா இதுல ஸ்கொயர் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அதுதான் என்னதுங்க எக்ஸாக்டான ஆன்சர். என்ன அப்படின்னா when two walls meet each other at a right angle other than the right angle is called as a square joint னு பேருப்பா சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் இஸ் ஏ. கொஸ்டின் 9 பாருங்க. the length of the original brick is cut at its mid, the portion obtained is termed as சரிங்களா. இதெல்லாமே வந்துட்டு நீங்க தப்பே பண்ணக்கூடாத ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு பிரிக்கை நீங்க என்ன பண்றீங்க ஓகே லென்த் ஆஃப் த பிரிக் என்ன பண்றீங்க நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா ஓகேங்களா. அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. ஓகே இப்போ நார்மலாக என்னது ஒரு பிரிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் தி வித் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது பேட்டுன்னு பேர். ஓகே தானே. அதுவே நீங்கள் மிட் பாயிண்ட்ல கட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னது ஹாஃப் பேட்டுன்னு பேர். ஓகேங்களாப்பா. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஏக்கும் ஆப்ஷன் சிக்கும் வந்து என்ன பண்ணுங்க ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு ஸோ கட் பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்கு பேர் பேட்டுன்னு தான் பேர். ஓகே அக்ராஸ் த வித் நீங்கள் கட் பண்ணாலே அதுக்கு பேர் பேட்டுன்னு தான் பேர். ஆனால் நீங்கள் மிட் வேல கட் பண்ணீங்கன்னா
ஓகே நான் என்ன பண்ணீங்க அக்ராஸ் தி வித் நீங்க லென்த் நீங்க ரெண்டா கட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் பார்ட் ஆஃப் கட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ஆஃப் பேட்னு பேர் சரிங்களாப்பா. ஏன்னா பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃப் பேட் இருக்கு, 3/4 பேட் இருக்குது, குவார்டர் பேட் இருக்குது, பிவல்டு பேட் இருக்குது, இதெல்லாம் நிறைய டைப் இருக்குது இல்லையா. அப்போ என்ன கேட்குறாங்க ஸோ மிட் வேல கட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னது ஆஃப் பேட்னு பேரு. இதுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் சி தான். ஓகே தானே. ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. எஃபெக்ட் ஆஃப் கோல்டு வெதர் இன் கான்கிரீட் டிபெண்ட்ஸ் ஆன் மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஓகே கான்கிரீட்டில் குளிர் காலநிலையின் விளைவு கீழ்கண்டவற்றில் எதை சார்ந்துள்ளது கேட்கறாங்க இல்லையா. ஸோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கோல்டு வெதர் கான்கிரீட்ல கோல்டு வெதர் கண்டிஷன்ல ஓகே கான்கிரீட்டோட எஃபெக்ட்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அதுதான் கேட்கறாங்க இல்லையா. ஸோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னதுங்க ஃப்ரீசிங் அண்டு தாயிங்க பொறுத்து தான் இருக்கும். அதாவது உறைதல் மற்றும் கரைதல் இருக்குது இல்லையா, அதை பொறுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் இஸ் ஏ சரிங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. செப்பரேஷன் ஆஃப் வாட்டர் ஆன் எ ஃப்ரெஷ் காங்கிரீட். இப்போ என்ன பண்ணணும், நம்ம காங்கிரீட் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுல இருந்து வாட்டர் மட்டும் செப்பரேட் ஆகி போனுச்சுன்னா நம்ம சிமெண்ட் பால்னு சொல்லுவோம் இல்லையா, சிமெண்ட் கரைஞ்சு தண்ணியா போகுதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ வாட்டர் மட்டும் செப்பரேட்டா போனுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ப்ளீடிங்னு பேரு. ஓகேப்பா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் இஸ் டி. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. டு ஃபைண்ட் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் த டெஸ்ட் இஸ் யூஸ்டு. இதெல்லாம் நீங்க தப்பே பண்ணக்கூடாது இல்லையா. நார்மலா வந்துட்டு ஸோ காங்கிரீட்ல ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் நாலு என்ன பண்ணுவோம், 4 டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட், அதே மாதிரி காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட், விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட், தென் ஃப்ளோ டேபிள் டெஸ்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா. அதை நீங்க கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ டு ஃபைண்ட் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் அப்படின்னாலே இங்க என்ன வந்துருங்க ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட் தான் வந்துடும். இது என்னது ஃபீல்ட்லயும் பண்ணலாம், லேப்லயும் பண்ணலாம், மோலி என்ன பண்ணுங்க ஃபீல்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. when the brickwork is set within the fine joint, okay, it is usual to fill the interior joint with a thin liquid mortar. This process என்ன அப்படின்னா நீங்க ஒரு செங்கல் வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல உட்புற இணைப்பை வந்துட்டு ஒரு மெல்லிய திரவ கலவையை கொண்டு நிரப்புவதற்கு வழக்கமா பண்ணுவோம் நம்ம. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இஸ் எ கிரவுட்டிங், கூலி ஏற்றம்னு பேருப்பா. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். So question number 14 பாருங்க. For stones, Mohs scale is used to determine. நார்மலா வந்துட்டு Mohs scaleங்கிறது எதை யூஸ் பண்றதுக்கு கண்டுபிடிப்போம் நம்ம, அந்த ஸ்டோனுடைய கடின தன்மை இருக்குது இல்லையா, ஹார்ட்னஸ் ஆஃப் த ஸ்டோன் கண்டுபிடிக்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஓகே தானேப்பா. ஓகே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டஃப்னஸ் என்னது இம்பாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டஃப்னஸ் கண்டுபிடிப்போம். டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணிருப்போம். ஃபிளாக்கினஸ் அப்படிங்கிறது என்னது 3/5 ஆஃப் த மீன் டைமென்ஷன் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. Okay, always less than the 3/5 of the mean dimension சொல்லி பார்த்திருப்போம். ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் எங்கேயும் வந்து உங்களுக்கு டைமென்ஷனல் டெஸ்ட்ல வந்துரும். ஓகேங்களா. क्वेश्चन நம்பர் 14க்கு ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. சோ அடுத்து போலாம் இல்லையா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா क्वेश्चन நம்பர் 15 பாருங்க. The total percentage of water by weight of cement required for completing the chemical reaction. இது வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல மாத்தி கேட்டிருந்தாங்க. இதே கேள்விதான் முனிசிபாலிட்டில மாத்தி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா the total percentage of water by weight of cement required for a complete heat of hydration னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன போட்டுருப்போம் ஆன்சர் 38 னு போட்டுருப்பீங்க. கரெக்ட் தானே. இங்க என்ன கேக்குறாங்க அவங்க சோ டோட்டல் percentage of water னு தேவைப்படுது. எதுக்கு அப்படினா for chemical reactionக்கு தான் அவங்க கேக்குறாங்க. அப்ப என்ன வரும் இங்க ஆன்சர் 23% தான் வரும். ஓகேப்பா. ஓகே 38 னு கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க இத பாத்துக்கோங்க. ஓகே தானே. இது வந்து பாத்தீங்க அப்படினா வந்துட்டு உங்களுக்கு 23 is the best answer. ஏன் அப்படினா அவங்க வந்து தெளிவா கொடுக்கறாங்க. என்ன கொடுக்குறாங்க டோட்டல் percentage of water by weight of cement required for a completing the chemical reaction னு கேக்குறாங்க. அப்ப கெமிக்கலுக்கு மட்டும் எவ்வளவு தேவைப்படுதுங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு 23% உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம ஜெல் போரஸை ஃபில் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 15 ஆட் பண்ணுவோமா. அப்ப டோட்டல் என்னது ஹைட்ரேஷன் ப்ராசஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு 38%. ஓகேப்பா. இது நீங்க கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ क्वेश्चन நம்பர் 15க்கு ஆப்ஷன் பி. சோ 16 பாருங்க. இது எல்லாமே ஒரு ஈஸியான क्वेश्चन தான் இல்லையா. கான்கிரீட் டெக்னாலஜி கேட்டிருக்கிறது தான். The finest modulus of the fine and coarse aggregate கொடுத்துட்டாங்க. ஓகே தானே. அப்ப என்ன கேக்குறாங்க finest modulus என்ன ஃபார்முலா இங்க finest modulus of என்னது coarse aggregate minus finest modulus of என்ன வரும் இங்க mix வரும் இல்லையா, combined mix divided by so finest modulus of mix combined minus finest modulus of a fine aggregate வரும். ஆமா தானே. ஓகே இப்ப சால்வ் பண்ணி அப்படினா ஓகேங்களா என்ன வருங்க 6.93 minus 5.3 divided by 5.3 minus 3.05 என்ன படிக்கணும் நம்ம 100 போட்டுக்கிறீங்க. ஏன்
பர்சன்டேஜில் கேட்குறாங்க இல்லையா? ஸோ சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஸோ 72.44 சம்திங் உங்களுக்கு வரும். அப்போ ஆன்சர் இங்கே என்னது 72.5% எடுத்துக்கலாம். ஓகே, 16க்கு ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 17 பாருங்க, த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் ஸ்டீல். நார்மலாக பார்த்தீங்கன்னா தப்பையே நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஸ்டீலில் கார்பனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 0.1 to 0.2%. ஓகேப்பா. ஸோ மற்றது எல்லாமே பாருங்களேன். ஸோ 1, 3, 1, 2, 3 இருக்குது, 2 to 4.5 இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓகே தானே? ஸ்டீல் கார்பன் கண்டென்ட்ங்கிறது என்னது 1ஓட கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ என்னது இங்கே 1.1 to 0.2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிஎம்சிபியில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்குது இல்லையா? அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கில் இது கேட்டுக்கிறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கிறது. ஓகே தானே? ஸோ இப்போ இதில் பாருங்களேன், கொஸ்டின் நம்பர் 18க்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே சி வரும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஸோ அகிடேட்டிங் ட்ரக் இருக்குது இல்லையா? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா. அடுத்து இந்த கூ இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு குவாரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டெரிக் போல் இருக்குது இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சீ ஃபுட்ஸோட உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். எங்கே யூஸ் பண்ணுவாங்க? உங்களுக்கு காம்பேக்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு நீங்கள் லாக் பண்ணுங்களேன். ஸோ டிக்கு கண்டிப்பாக என்ன வரணும்? 2 வரணும் இல்லையா? ஸோ டிக்கு 2னா எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது? ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டி வராதா? ஓகே தானே? ஸோ இப்போ உங்களுக்கு டிக்கு 2னு தெரிஞ்சிருச்சுன்னா ஏக்கு என்ன வந்துடும்? உங்களுக்கு 4 வந்துடும் இல்லையா? அப்படி என்ன பண்ணுறீங்க? இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களாப்பா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து போகலாம் இல்லையா? ஸோ கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. என்ன அப்படின்னா which of the following property of bitumen is determined using ring and ball apparatus? மெயினாக வந்துட்டு ring and ball எங்கே நம்ம யூஸ் பண்ணணும்? நம்ம சாஃப்டனிங் பாயிண்ட்ல யூஸ் பண்ணுவோம். அப்போ பெனட்ரேஷனுக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம கிரேடிங் ஆஃப் பிட்டுமனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? விஸ்காசிட்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோக்கு யூஸ் பண்ணுவீங்க. டக்டிலிட்டி டெஸ்ட்லாம் பார்த்துருப்போம். ஓகே தானே? அப்போ ரிங் அண்ட் பால் அப்பாரட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பிட்டுமனுடைய சாஃப்டனிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா. ஸோ 19க்கு ஆப்ஷன் இஸ் சி. ஸோ 20 பாருங்க. ஸோ மிக்சர் ஆஃப் கிரஸ்டு ஸ்டோன் அண்ட் கிளே வித் வாட்டர். சரிங்களா? ஸோ மிக்சர் ஆஃப் ஏ கிரஸ்டு ஸ்டோன், அதாவது என்ன பண்ணுறீங்க? ஒரு கிரஸ்டு ஸ்டோன் இருக்கு, அதுக்குள்ள கிளேவை மிக்ஸ் பண்ணுறீங்க, வித் வாட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக என்ன வராது? பேஸ்ட் வராது, ஸ்லாக்ங்கிறது வராது, சாயில் மிக்சர்ங்கிறது வராது. ஆமாம் தானே? ஏன் சாயில் மிக்சர்ங்கிறது வராது அப்படின்னா இட்ஸ் ஏ கிரஸ்டு ஸ்டோன். அடுத்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஸோ களிமண் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ உடஞ்சி போன கல் துகள்கள் இருக்கு இல்லையா? கல் துகள்கள் கூட களிமண்ணை ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணாலே அதுக்கு பேர் என்னது? ஸ்லர்ரின்னு பேர். ஓகே தானேப்பா? ஓகே, 20க்கு ஆப்ஷனு ஏ. ஸோ 21 பாருங்க. இன் ஏ கன்சால்டேஷன் டெஸ்ட். ஓகேங்களா? சாயிலை பற்றி எல்லாமே பயந்துகிட்டே இருக்கிறீங்க. ஸோ சாயில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஏ கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே தானே? ஸோ சாயில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா ஸோ திரும்ப திரும்ப டிஎன்பிசியில் அந்த டாப்பிக்ல இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் ஃபுல்லாக கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ இதில் இனிஷியலாக பாருங்க. ஸோ இன்னைக்கு கன்சல்டேஷன் டெஸ்ட், கிளே சாம்பிள், வாய்ஸ் ரேஷியோ வந்து டிகிரிஸ் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ நார்மலாக இதுக்கு நம்ம என்னப்பா ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? ஓகே, என்ன கேட்குறாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ கம்ப்ரஸபிலிட்டி கேட்குறாங்க இல்லையா? ஏன்னா இங்கே ஏவிஸ் ஈக்குவல் டு என்னது? டெல்லி, அதாவது உங்களுக்கு சேஞ்ச் இன் வாய்ஸ் ரேஷியோ டிவைட் பை ஸோ சேஞ்ச் இன் தி என்னது அப்ளைட் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ ஏன்னா இங்கே ஸோ 1.2ல இருந்து 1.1 சேஞ்ச் ஆகுது. அப்போ 1.2 மைனஸ் 1.1 டிவைட் பை என்ன போட்டுக்கிறீங்க? ஓகே, 0.5 to 0.25 எடுத்துக்கிறீங்க. ஓகே, சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரு 0.4ன்னு கிடைக்கும்பா. ஸோ 21க்கு ஆப்ஷனு இஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 22 பாருங்க. இது ஒரு மேட்ச் தான் ஃபாலோவிங்க. ஸோ வழக்கமாக வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ரிலேட் பண்ணி கேட்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பாக்ஸ் காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓபிசினுடைய பாக்ஸ் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? அதாவது மினரல் காம்பவுண்ட் இருக்குது இல்லையா? அதை கொடுத்துட்டு அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்றதை என்ன பண்ணுறாங்க? மேட்ச் பண்ணி கேட்குறாங்க. இதில் பாருங்களேன், அலைட்டு, பெலைட்டு, சலைட்டு, ஃபெலைட். ஓகே, இது அலைட்னா என்னது? C3S. பலைட்னா C2S. ஓகேங்களா? சலைட்னா என்னது? C3A. ஓகே, ஃபெலைட்னா C4AF. ஓகே தானேப்பா? இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு C3Aங்கிறது என்னது? ட்ரைகால்சியம் அலுமினேட் தானே? ட்ரைகால்சியம் அலுமினேட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே என்ன ஆகும்? இங்கே உங்களுக்கு அதிகமான ஹீட்டுங்கிறது உங்களுக்கு என்னது? ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அப்போ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக செட் ஆகும். எந்த ஒரு ஓபிசி மினரல்ஸுக்கு ஓகே என்னது இங்கே உங்களுக்கு அலுமினா கண்டக்ட்ங்கிறது வருதோ
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இங்கே ஹீட் ஆஃப் வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ சீக்கிரமாக செட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இங்கே சிக்கு வந்து 1 வரணும் இல்லையா? ஸோ அப்போ சிக்கு வந்து 1 வரணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது? ஆப்ஷனு சியும் வராது, ஆப்ஷனு டியும் வராது. ஓகே, அப்போ ஒன்று ஏவா இருக்கலாம் அல்லது பியா இருக்கலாம் இல்லையா? ஆமா தானே? இப்போ அடுத்து மேட்ச் பண்ணலாமா? ஸோ அடுத்து என்ன இருக்கீங்க? ஃப்ளைட் இருக்குது இல்லையா? ஃப்ளைட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் ஷெட்டு நடக்கும். ஆனால் C3A கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தான் ஹீட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்கே டிக்கு வந்து 2 போட்டுக்கலாமா? ஓகே, டிக்கு 2 போட்டிங்க அப்படின்னா என்னதான் ஆன்சர் வரீங்க? ஆப்ஷன் ஏவும் வராது. அப்போ என்னதான் வரீங்க? ஆப்ஷனு பி தான் வரும். மேட்ச் தான் ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ C3S என்னது? C3S அப்படின்னா இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ரீசிங் அண்ட் தாயிங். அப்போ C2S என்னது? டிக்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ரீசிங் அண்ட் தாயிங். இது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த பாயிண்ட் இல்லை என்ன பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தானே? ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. The collapse load of a simply supported beam span L and fully plastic moment கேட்குறாங்க இல்லையா? ஓகே தானே? அப்போ என்ன அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்டர் பாயிண்ட் லோடு வந்துச்சுன்னா ஓகே L/2 லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது நார்மலாக மூமெண்ட் கண்டுபிடிச்சாலே போதும் தானே? ஓகே, அப்போ என்னதுங்க பிளாஸ்டிக் மூமெண்ட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுங்க? மூமெண்ட் கண்டுபிடிங்க. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்டர் பாயிண்ட் லோடு வந்துச்சு அப்படின்னா மூமெண்ட் என்ன ஃபார்முலா? WL/4. ஓகே தானே? ஸோ இப்போ மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? W கொலாப்ஸ். அதான் என்ன பண்ணிக்கிறீங்க? கொலாப்ஸ் லோடாக எடுத்துக்கிறீங்க. L/4 தானே? அப்போ என்ன கேட்குறாங்க? கொலாப்ஸ் லோட் கேட்குறாங்க இல்லையா? அப்போ என்ன போட்டுக்கிறீங்க நீங்கள்? W is equal to M-க்கு பதிலாக என்ன பண்ணுங்க? பிளாஸ்டிக் மூமெண்ட் MP வச்சுக்கலாமா? அப்போ என்ன வரீங்க? 4MP/L வருமா? அப்போ இதுக்கு ஆன்சர் இங்கே 23க்கு ஆப்ஷனு A is the correct answer. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. The number of plastic hinges necessary for collapse of the structure if the degree of independency of the structure n is அப்படி கேட்குறாங்க இல்லையா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும்னு என்னது? the degree of independency is equal to ஏன்னா உங்களுக்கு வேல்யூ வரணும் 0வா இருந்துச்சுன்னா இது ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னு படிச்சிருப்போம். ஓகே தானே? அப்போ ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறது எப்போ கொலாப்ஸ் ஆகும்? அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்டர்னல் ஹிஞ்சு வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் இன்டர்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு இருந்துச்சு அப்படின்னா அது கொலாப்ஸோட மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஹிஞ்சு வச்சாலே போதுமானது, அது கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 24க்கு ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. The unit load method used in the structural analysis. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் லோட் மெத்தட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா derived from the principle of the virtual work இருக்குது இல்லையா? அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மெத்தடை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 25க்கு ஆப்ஷனு சி. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 26. The maximum value of the influence line for a horizontal thrust of the 2-hinged parabolic arch. நார்மலா 2-hinged parabolic archல பாயிண்ட் லோடு வந்துச்சுன்னா வேல்யூ கேட்பாங்க. அதாவது என்னது? ரைஸ் கேட்பாங்க அல்லது ஹரிசாண்டல் த்ரஸ்ட் பற்றி கேட்பாங்க. ஓகே தானே? அதே மாதிரி யூடி லோடு வந்துச்சுன்னா கேட்பாங்க. என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா சேம் அதே தான் வரும் உங்களுக்கு. 25L/128 into Hன்னு வரும்பா. ஓகே தானே? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அது ஹரிசாண்டல் த்ரஸ்டினுடைய ஃபார்முலா என்னவோ அதுதான் என்னவா இருக்குங்க? இன்ஃப்ளூயன்ஸ் லைனுடைய மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். அப்போ இங்கே அது 25L/128 Hன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 26க்கு சி. 27 பாருங்க. எலமெண்ட் ஆஃப் ஏ ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சரில் நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது 2 மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஃபோர்ஸ் மெத்தடு, இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும்? ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு, மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு, கேனிஸ் ரொட்டேஷன் மெத்தடு, அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடு வரும் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில். ஆனால் ஃபோர்ஸ் மெத்தடில் தான் என்ன வரும் உங்களுக்கு? ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எங்கே வருங்க? ஃபோர்ஸ் மெத்தடில் தான் வரும். ஸோ 27க்கு ஆப்ஷனு பி. 27க்கு அப்புறம் 28 பாருங்க. இது ஒரு அசம்பிஷன் கொஸ்டின். என்ன அப்படின்னா ஓகே என்ன கேட்குறாங்க? த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் shear force at the fixed end of the cantilever and simply support shear force diagram due to the unit load at the free end same அப்படி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் வந்துட்டு shear force at fixed endல கேட்குறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு கேன்டிலீவர்ல கேட்குறாங்க இல்லையா? அதே ரீசன் பாருங்க. ILD for bending movement at the fixed end of the cantilever
அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டியூ டு யூனிட் லோட் ஆஃப் த ஃப்ரீ அண்ட் ஆர் சேம்னு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். ஆனால் வந்து பார்த்தா ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. சரி தானே, இதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன் வைஸ் ஏங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தானே, இதனால நீங்கள் வந்துட்டு ஆன்சர் எவ்வளோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 29. ஓகே, ஸோ முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, 3 ஹிஞ்ச்டு ஆர்ச்சுங்கிறது என்னது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை 2 டைப்பாக நம்ம பிரிச்சிருப்போம். ஒன்று என்ன அப்படின்னா டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரு, இன்னொன்று இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அப்போ டிட்டர்மினேட் என்னது, ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா இட் இஸ் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இல்லை சால்வ் பண்ண முடியல, எக்ஸ்ட்ரா வந்துட்டு அடிஷனலாக உங்களுக்கு காம்பேட்டபிலிட்டி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு பேர் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு பேர். ஓகே தானே, டிட்டர்மினேட்ல பார்த்தீங்க அப்படின்னா கேன்டிலீவர் பீமு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, ஓவர் ஹேங்கிங் பீமு, 3 ஹிஞ்ச்டு ஆர்ச் எல்லாமே வரும். சரிங்களா, அதுவே இன்டிட்டர்மினேட்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் கேன்டிலீவர், ஃபிக்ஸ்டு பீமு, கண்டினியூஸ் பீமு, 2 ஹிஞ்ச்டு ஆர்ச் எல்லாமே வரும் இல்லையா. ஆமா தானே, அப்போ 29க்கு என்ன ஆன்சரிங்க, 3 ஹிஞ்ச்டு ஆர்ச் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. A 2 hinged semicircular arch of radius R carries a concentrated load W at the crown. The horizontal thrust கேக்குறாங்க இல்லையா. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 2 hinged archல ரெண்டு இருக்கு. ஒன்னு parabolic arch, இன்னொன்னு semicircular arch. சரிங்களா, இதுவே parabolic arch இருந்ததுன்னா சென்டர் பாயிண்டோட வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, h என்ன ஃபார்முலா, WL/4YC ன்னு போட்டுருப்போம் இல்லையா. இது எங்க உங்களுக்கு parabolic arch இருந்ததுன்னா நீங்க எதை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா என்ன கேக்குறாங்க அவங்க, செமி சர்க்கிள் கேக்குறாங்க இல்லையா. அப்ப செமி சர்க்கிள் ஆர்ச்சர்ல கிரவுன் பாயிண்ட்ல பாயிண்ட் லோட் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா இங்க W/πA. அப்ப என்ன ஆன்சர் B வரும். ஓகேப்பா. क्वेश्चन நம்பர் 31 பாருங்க. A fixed arch is statically indeterminate structure அப்படிங்கிறது என்னதுங்க, it is a 3 degree வரும் இல்லையா. ஆமா தானேப்பா, fixed archனாலே என்ன போட்டுக்கிறீங்க நீங்க, statically indeterminate IS equal என்ன இங்க reaction -3. ஆமா அத ரியாக்ஷன் எவ்வளவுங்க, 6 - 3 வருமா. அப்ப இங்க என்னது உங்களுக்கு 3 டிகிரி வரும். ஓகேப்பா. சோ 31க்கு C. சோ 32 பாருங்க. 32 பாத்தீங்க அப்படின்னா a parabolic 2 hinged arch, எல்லாமே பாருங்க எல்லாமே ஆர்ச் வச்சே क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப நீ ஆர்ச் டாபிக் மட்டும் படிச்சிட்டு போனீங்க அப்படினா என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 क्वेश्चन ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே தானே. சோ parabolic 2 hinged arch having support at same level having span L, rise H, every section is subjected to only. ஓகேங்களா, 2 ஹிஞ்ச் ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா பாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும், உங்களுக்கு நார்மல் த்ரஸ்ட் இருக்குது இல்லையா, அது மட்டும் எனக்கு ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேப்பா. 32க்கு B. 33 பாருங்க. இதுல என்னது டைரக்ட் क्वेश्चन தானே. அதாவது ஆயிலர்ஸ் லோட் ஃபார்முலா என்ன பண்றாங்கன்னா டிஃபரண்ட் கண்டிஷனுக்கு வந்து என்ன பண்றாங்க வேல்யூ கேக்குறாங்க இல்லையா. ஆயிலர்ஸ் லோடுக்கு என்ன கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் A பாருங்க, 4π² E/L² என்ன வருங்க, போத் அண்ட் ஃபிக்ஸ்டு வருமா. சோ இப்போ என்ன அதுங்க ஏக்கு 3யா, ஏக்கு 3 வரணும்னா எந்த ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் ஏவும் வராது டியும் வராது. ஒன்னு பியா இருக்கலாம் அல்லது சியா இருக்கலாம். ஓகே தானே. சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் π² EI/4L² வருது இல்லையா. இது எங்க வரும் உங்களுக்கு, இது என்னது 1 and ஃபிக்ஸ்டு, அது 2 ஃப்ரீ. அப்ப பிக்கு 4 வரணுமா. சோ இப்போ உங்களுக்கு ஏக்கு 3னா பிக்கு என்னது 4, அது உங்களுக்கு என்னது வந்துருச்சு இல்லையா. இப்ப சி பாருங்க, இது உங்களுக்கு எங்க வரும், both and hinged தானே. அப்ப C க்கு 1னா எந்த ஆன்சர் உங்களுக்கு வரும், ஆப்ஷன் C is the correct answer. அப்ப D க்கு உங்களுக்கு என்ன வரும், 1 and fixed, அது 2 hinged வரும். ஓகேப்பா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப क्वेश्चन நம்பர் 33க்கு ஆப்ஷன் C. क्वेश्चन நம்பர் 34 பாருங்க. The moment required to rotate the near end of the prismatic beam throughout the unit angle without translation when the far end is fixed. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மொமெண்ட் அப்ளை பண்றீங்க பிரிஸ்மாட்டிக் காம்பஸ்ல. ஓகே தானே. அது நீங்க ஒரு யூனிட் டிரான்ஸ்லேஷன் ஆகணும்னா, ஓகேங்களா, அதாவது ஒரு யூனிட் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு மொமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் அண்ட் ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன வருங்க 4EI/L ன்னு வரும். அதே ஃபார் அண்ட் ஹிஞ்ச்டா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வருங்க 3A/L ன்னு படிச்சிருப்போம். ஓகே தானேப்பா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 34க்கு D. சோ 35 பாருங்க. A fixed beam span length கொடுத்துட்டாங்க. ஓகே தானே, ஒரு fixed beamல ஓகே தானே ஸ்பான்ங்கிறது லென்த் L கொடுத்தாச்சு. என்ன அப்படின்னா சோ L/4 டிஸ்டன்ஸ்ல L/4 டிஸ்டன்ஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட்ங்கிறது அப்ளை ஆகுதா. ஆமா தானேப்பா. சோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட்ங்கிறது அப்ளை ஆகுது m0. அதே மாதிரி இங்க வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு மொமெண்ட் அப்ளை ஆகுது அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரெண்டு மொமெண்ட் கேக்குறாங்களா.
ஓகே தானேப்பா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் தான். ஓகே தானே? இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, மேபி வந்து ஆன்சர் வந்துட்டு சியா இருக்கலாம். ஓகே தானே? என்ன பண்ணுவீங்க, இருந்தாலும் பரவாயில்லை, என்ன பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 36. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார் அண்ட் ஓவர்ஹேங்கிங் பீம் ஃபார் கேன்டிலிவர் போர்ஷன். கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் டிகிரி லெவலில் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் இப்படி தான் எடுக்கணும். சூப்பரான ஒரு கொஸ்டின். ஓகே தானே? ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, எல்லாமே என்னது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு போடணும். அந்த மாதிரி கேள்வி தான் வந்திருக்குது. ஓகே தானே? நீங்கள் வந்துட்டு சும்மா படிக்காமல் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண ஓரளவுக்கு போட்டிருப்பீங்க, ஆனால் உங்களால் கிளியராக வந்து ஆன்சர் சொல்லிக்க முடியாது. ஓகே தானே? ஓகே, நீங்கள் எது கான்செப்டாக படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியுமா, எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. 200 கேள்விக்கு 200 கேள்வியுமே எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண முடியாது. ஆமாம் தானே? ஒரு 180 கேள்விங்கிறது எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம். அந்த 20 கேள்விங்கிறது கண்டிப்பாக என்ன ஆகுங்க, நமக்கு தெரியாத ஒரு டாபிக்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அது எல்லா எக்ஸாமையும் நடக்கக்கூடியது தான். ஓகே தானே? அந்த 180 கேள்வியில் என்ன பண்ணாம தெரிஞ்சது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 140 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். மீதி 40 என்ன பண்ணாம கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து யோசிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் ரொம்ப ஒரு குவாலிட்டியான கொஸ்டின் கூட சொல்லலாம். ஓகே தானே? ஸோ 36 பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார் அண்ட் ஓவர்ஹேங்கிங் பீம் ஃபார் கேன்டிலிவர் போர்ஷன் கேட்குறாங்க இல்லையா? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பீம்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு என்னது டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு என்ன கேரி ஓவர் ஆகுமா? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ங்கிறது வரும். ஆமாம் தானே? ஆனால் இங்கே ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம் இருக்குது. ஓகே தானே? ஓவர் பீம் என்னதுங்க, ஒரு சப்போர்ட் இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்கும் இல்லையா, இன்னொன்று ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? ஆமாம் தானே? அந்த பாயிண்ட்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேட்குறாங்களா? இங்கே என்ன வரீங்க, ஆல்வேஸ் 0 தான் இருக்கும். ஓகே, ஸோ 37 பாருங்க. A parabolic arch will not have bending moment due to uniform distributed load. அப்போ நீங்கள் ஆர்ச்சுங்கிற டாபிக் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ 4 to 5 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும். கரெக்ட் தானேப்பா? அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஆர்ச்சை எடுத்துக்கிறீங்க, அதில் என்னதுங்க ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஓகேங்க, என்ன கொடுக்குறாங்க, ஒன்லி ஃபார் எ பியூர் கம்ப்ரஷன் தான் வரும். 37 ஆன்சர் ஏ. 38 பாருங்க, a number of independent elastic constant for a linear elastic isotropic and homogeneous material. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க இல்லையா? ஃபார் ஐசோட்ரோபிக்னா எவ்வளோ, 2. அதுவே அனிசோட்ரோபிக்னா எவ்வளோ வரும், 21. ஆர்த்தோ என்னென்ன வருங்க, ஆர்த்தோட்ரோபிக் என்ன வருங்க, 9. இதெல்லாம் என்னது உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விப்பா. இதுதானே? ஸோ அனிசோட்ரோபிக்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு 21, ஆர்த்தோட்ரோபிக்னா 9. ஓகேங்களா? அதே மாதிரி ஐசோட்ரோபிக்னா 2. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் 4 இருக்குது இல்லையா? என்னென்ன இருக்குது, யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், தென் பாய்சன்ஸ் ரேஷியோ. இதெல்லாமே என்னது 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஓகேப்பா? கொஸ்டின் 38க்கு ஆப்ஷன் சி. ஸோ 39 பாருங்க, which of the following methods of structural analysis is force method? எது வந்து force method கேட்குறாங்க இல்லையா? மறுபடியும் பார்த்தோமா, என்னது இங்கே காலம் அனலாகி மெத்தட் ஈஸியா force method. ஓகேப்பா? கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க, the central dip of the suspension cable. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, என்ன பண்ணுங்க, ஆர்ச் ஆக்ஷன்ல கம்ப்ரஷன்ங்கிறது பியூர் கம்ப்ரஷனாக வரும்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு சஸ்பென்ஷன் கேபிளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரெசிஸ்டட் பை லோடு, இஸ் ரெசிஸ்டட் பை ஒன்லி எ டென்ஷனு. உங்களுக்கு எனக்கு இங்கே டிப்புங்கிறது வரும் இல்லையா? அது நார்மலாக எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே 1/10 to 1/15. ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1/12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களுக்கு 1/12. அங்கே என்ன கொடுக்குறாங்க, ரேஞ்ச் கொடுக்குறாங்க. என்ன 1/10 to 1/15. ஓகே, கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க, தி அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல் ஃபார் ரெசிடென்சியல் அண்ட் பிஸ்னஸ் அர்பன் ஏரியாக்கு எவ்வளோ அப்படின்னா இதுமே திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எதாப்பா இருக்குது. முனிசிபாலிட்டிலையும் கேட்டாங்க, அதுக்கு மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டுக்கிறாங்க, இப்பயும் கேட்டுக்கிறாங்க. ஓகே தானே? அப்போ உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியாவாக இருந்துச்சுனாலும் இல்லை பிஸ்னஸ் அர்பன் ஏரியாவாக இருந்துச்சுனாலும் எவ்வளோ ரேஞ்ச் நமக்கு இங்கே 40 to என்னது 45 to 50 ரேஞ்சு தானே? அப்போ என்ன ஆன்சர் போடலாமா, ஆப்ஷனு டி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 42 பாருங்க, செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடுனால என்னென்ன விளைவுகள் வருங்கிறத பற்றி படிச்சிருப்போம் இல்லையா? நார்மலாக என்னது, ரெசிப்ரேஷன் லீட்ஸ் டு லேசினஸ், ரெடியூஸ்டு விஷன் அண்ட் டெத்து. இதுதான் கரெக்ட். ஓகே, மற்ற நமக்கு என்னது, ஸோ ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்லாம் வராது, ஹைப்பர் டென்ஷன், டெத்து அந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மலாக என்னது, சுவாசிக்கும் போது சோம்பல் ஏற்படும். அதான் என்னது கார்பன் மோனாக்சைடுடைய மெயின் பாதிப்பே. ஓகே தானே? ஸோ 42க்கு ஆப்ஷன் ஏ. 43 பாருங்க, ஸோ இதெல்லாம் அழகாக போட்டலாம் இல்லையா?
ஸோ வாட் இஸ் நாய்ஸ், இரைச்சல் என்றால் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. அப்படின்னா என்னது, ஸோ அன்டிசரபிள் அண்ட் அன்வான்டட் சவுண்ட் தான், விரும்பத்தகாத மற்றும் தேவையற்ற ஒலி தான் என்ன சொல்றோம், நாய்ஸ், இரைச்சல்னு சொல்றோம். ஓகே, 43க்கு சி. ஸோ 44 பாருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். எல்லாமே என்ன பண்ணிருப்போம், நம்ம ஃபார்ம் எல்லாம் எழுதி வேலையெல்லாம் எழுதி சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே தானே. ஆனால் என்ன கொடுக்குறாங்க, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, the wastewater sample diluted for 100 times with aeration water had initial DO கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபைனல் DO அப்படிங்கிறது 0ன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே cannot be determined. ஸோ 44க்கு ஆப்ஷனு ஏ டி. ஓகேங்களா. ஸோ 44க்கு டி. ஸோ 45 பாருங்க, electrostatic precipitator are used as a pollution control device for the separation of கேட்குறாங்க இல்லையா. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் படிச்சிருப்போம் இல்லையா. ஓகே, இப்போ பிரைமரி பொல்யூஷனு, செகண்டரி பொல்யூஷன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. பிரைமரியில் பார்த்தீங்க அப்படின்னா நாக்ஸு, சாக்ஸு, பர்டிகுலர் மேட்டர்லாம் சொல்லி படிச்சிருப்போம். நம்ம செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸோ O3, ஓசோனு, அதே மாதிரி பேன், பர்டிகுலர் மேட்டர் படிச்சிருப்போம் இல்லையா. போட்டோ கெமிக்கல்ஸ் மேக்லாம் படிச்சிருப்போம் நம்ம. இதில் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பிரிசிபிடேஷன் அப்படிங்கிறது என்னது, பர்டிகுலர் மேட்டரை என்னது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸு. 45க்கு டி. ஸோ 46 பாருங்க, the food to micro organism ratio, FM ரேஷியோடைய வேல்யூ வந்து கேட்பாங்க நார்மலாக வந்துட்டு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு ரேஷியோ இஸ் கண்ட்ரோல்டு இன் தி ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் பை அட்ஜஸ்டிங் தி என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் த ஸ்லட்ஜ் வேஸ்டிங்கு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. ஓகே, சானிடரி இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ 46க்கு சி. 47 பாருங்க, இது மேபி வந்து நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இதில் என்ன பரவாயில்ல, நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா the permissible maximum annual average concentration of SO2 for ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு எவ்வளோ அப்படின்னா 80, ஓகே 80 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூபு. ஓகே, ஸோ 48 பாருங்க, நல்லா கவனிக்கணும் இந்த கொஸ்டினை. என்ன அப்படின்னா பை ஏரோபிக் டிகம்போசிஷனு, அதுதான் முக்கியம். ஓகே, ஏரோபிக்கு அப்படின்னு என்ன அர்த்தீங்க, வித் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே தானே. அனரோபிக்னா வித்தவுட் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் படிச்சிருப்பீங்க. ஆமா தானே. அப்போ உங்களுக்கு ஏரோபிக் கண்டிஷனில் ஆர் சீவேஜ் வித் செட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஆர் ரிலீஸ்டு. என்ன உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு சீவேஜில் ஏரோபிக் டிகம்போசிஷன் நடக்கும் பொழுது என்ன ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு, NO3 அமோனியா, தென் சல்ஃபர் டை ஆக்சைடு, தென் SO2, தென் H2, அதாவது CO2, தென் H2O. ஓகேங்களா. H2S வருமா, H2Sம் மீத்தேனும் எந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு வரும், அனரோபிக் கண்டிஷனுக்கு தான் வரும். ஸோ இப்போ 48க்கு என்னது ஆன்சரு ஏ. ஓகேங்களா. ஸோ 49 பாருங்க, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு கொஸ்டின் பா. ஏன் அப்படின்னா a manhole is classified as shallow if its depth is between. நார்மலாக பார்த்தீங்கன்னா மேன்ஹோல் அப்படிங்கிறது டீப்பாக இருந்ததுன்னா, டீப் மேன்ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க மோர் தென் 1.5 மீட்டர். ஆமா தானே. ஸோ 1.5 மீட்டருக்கு மேலே போணுச்சுன்னா தான் என்னன்னு சொல்லுவோம், டீப் மேன்ஹோல்னு சொல்லுவோம். அப்போ மீதி எல்லாமே என்ன இதுதான், ஷாலோ மேன்ஹோல் தான். ஆமா தானே. அந்த ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே என்னதான் இருக்கீங்க, ஸோ 1.5க்கு மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஆமா தானே. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க 0.9 to 1.2. இது என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆன்சருக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 49 முடிஞ்சிருச்சு. 50 பாருங்க, தி என்ட்ரி ஆஃப் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் இன்டு வேஸ்ட் வாட்டர் இஸ் டியூ டு. ஓகே, அதான் உங்களுக்கு என்னது கழிவு நீரில் மக்கும் தன்மையுடைய நீங்கள் வந்து கரிமங்களை வந்து என்ன பண்ணீங்க, எது மூலியமாக எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா ஒன்று டொமஸ்டிக் வேஸ்ட் மூலியமாக எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி தொழிற்சாலை கழிவு வரும் இல்லையா. ஓகே, தொழிற்சாலை கழிவுகளையுமே பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வரும், பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர்கள் கண்டிப்பாக வரும் இல்லையா. அப்படிங்கிறாதீங்க போத்து A and B. ஓகே, 50க்கு சி. ஓகேங்களா. ஸோ 51 பாருங்க, dissolved oxygen concentration may fall to 0 causing anaerobic condition in a river reach called கேட்குறாங்க இல்லையா. இது ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது, ஒரு ஈஸியான டாப்பிக்கும் கூட. என்ன அப்படின்னா மொத்தம் 4 ஜோன் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஜோன் ஆஃப் டீக்ரேடேஷன், ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன், ஓகே, ஜோன் ஆஃப் ரெக்கவரி, தென் ஜோன் ஆஃப் என்னது கிளியர் வாட்டர் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஓ கண்டென்ட் எப்போ வந்து 0 வந்துட்டு அட்டைன் பண்ணும் அப்படின்னா ஜோன் ஆஃப் ஏ ஆக்டிவ் டீகம்போசிஷனு. ஸோ 51க்கு ஆப்ஷனு பி, பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து போகலாம் இல்லையா. ஸோ 52 பாருங்க, the uniformity coefficient for the filter media in slow sand filter. ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னதுங்க, நார்மலா எஃபெக்டிவ் சைஸ் அப்படிங்கிறது 0.35 to 0.55 படிச்சிருப்போம் இல்லையா. ஓகே தானேப்பா. இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா கோஎஃபிஷியன்ட், அதாவது யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு, யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு 1.8 to 2.5. இதாப்பா ரேஞ்சு. ஓகேங்களா.
இது மேபி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏவா இருக்கலாம் அல்லது பியா இருக்கலாம். என்ன பண்ணுங்க நீங்க இதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி வந்துட்டு உங்களுக்கு 1.3 கூட இருக்கலாம்ப்பா. அதாவது உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 கொடுத்துருக்காங்க. 1.22 ஸோ 1.25 கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு வந்துட்டு ஏவா கூட இருக்கலாம். என்ன பண்ணுங்க நீங்க கீ வந்ததுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 53 பாருங்க. செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் எ பிரின்சிபல் இன் எ sedimentation tank does not depends upon. மொத்தமா பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வெலாசிட்டியை ஃபாலோ பண்ண முடியும். ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ளோ வெலாசிட்டி. ஃப்ளோ வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் Q by என்னது B into H எடுத்துக்கோமா. ஆனால் செட்டிலிங் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் என்னது Q by B into L. ஓகே, அப்போ உங்களுக்கு செட்டிலிங் வெலாசிட்டி அப்படிங்கிறது எதை பொறுத்து உங்களுக்கு இருக்காது, ஹைட் அதாவது டெப்த்தை பொறுத்து இருக்காது. அப்படின்னா டெப்த் ஆஃப் த டேங்க் 53க்கு A. ஓகேங்களா. ஸோ 54 பாருங்க. இன்டர்மிட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் இஸ் டிசரபிள் பிகாஸ் இட்ஸ் அப்படி கேட்குறாங்க இல்லையா. நார்மலா இடைவெட்ட முறையிலான நீர் பகிர்மானம் சிறந்தது என்று கருதப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு லோ கன்சப்ஷன் ஆஃப் வாட்டரு, ஆப்ஷனு பி. ஸோ 55 பாருங்க. விச் டைப் ஆஃப் ஃபில்டர் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் தி ரிமூவல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபில்டர் மேட்சராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒன்று ஸ்லோ சாண்ட் ஃபில்ட்ரு, இன்னொன்று ரேபிட் சாண்ட் ஃபில்ட்ரு. ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருக்குமா, அப்போ ரொம்ப ஸ்லோவாக ஃபில்டர் ஆகிட்டே இருக்குமா, அந்த இடத்துல உங்களுக்கு பிஓடி ரிமூவல் அதிகமாக இருக்கும். எவ்வளோ 98 to 99% அது பிஓடி ரிமூவல் இங்கே இருக்கும். ஆனால் ரேபிடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு இருக்கும் 80 to 90 தான் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் கேட்குறாங்க இல்லையா. என்ன வரீங்க ஸ்லோ சாண்டு ஃபில்ட்ரு, ஆப்ஷனு சி. ஓகேங்களா. ஸோ 56 பாருங்க. தி ரெக்கமெண்டட் மேக்ஸிமம் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் லெவல் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். நார்மலாக என்ன கேட்குறாங்க ட்ரிங்கிங் வாட்டரில் டிசால்வ் சாலிட்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் கேட்குறாங்க இல்லையா. ஓகேங்களா. ஸோ 56க்கு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 50 மில்லிகிராம் பர் லிட்டரு. ஸோ ரேஞ்ச் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 500 to 1000 மில்லிகிராம் பர் லிட்டரு. ஓகே தானே, 500 to 1000 மில்லிகிராம் பர் லிட்டரு. அவங்க என்ன கேட்குறாங்க ட்ரிங்கிங் வாட்டர் கேட்குறாங்க. அப்போ என்ன வரீங்க 500 மில்லிகிராம் பர் லிட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 57 பாருங்க. த ஈக்குவேஷன் கவர்னிங் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ த்ரூ சாண்ட் ஃபில்டர் கேட்குறாங்க இல்லையா. ஓகே தானேப்பா. இதுக்கு நார்மலாக எனக்கு ஆன்சர் என்னது KA into DH by DL. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 58. ஃபார்முலா ஃபார் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷனுக்கு கேட்குறாங்க இல்லையா. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு H1 மைனஸ் H2 உங்களுக்கு வரலாம். ஸோ இது வந்து சியும் வரலாம் உங்களுக்கு. ஓகே தானே. என்ன பண்ணுவீங்க இது ஒரு கான்ட்ராக்ஷன் கொஸ்டினாக தான் இருக்குது. என்ன பண்ணுவீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பியும் கரெக்டாக தான் உங்களுக்கு, சியும் உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி தான் தோணுது. ஓகே தானே. ஸோ பிங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக போட்டுக்கலாம். இதனால என்ன பண்ணுவீங்க வெயிட் பண்ணி பாருங்க, நம்ம கீ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க கொஸ்டின் நம்பர் 59. இன் அன் ஏர்டேஷன் அக்யூஃபர் ஓகே த ட்ரா டவுன் இஸ் 2 அப்சர்வேஷன் வெல். ஒரு அப்சர்வேஷன் வெல்ல ட்ரா டவுன் ரெண்டு என்ன பண்ண அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு 100 மீட்டர் இடைவெளியில் இருக்குது, இன்னொன்று 300 மீட்டர் இடைவெளியில் இருக்குது. அப்படின்னா ஓகே 100 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1 hour டைம் கொடுக்குறாங்க. அப்போ 3 மீட்டருக்கு எவ்வளோ 300 மீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ என்ன இங்கே 9 hours. ஓகே அப்போ கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. த வாட்டர் இஸ் அவைலபிள் அஸ் ரன் ஆஃப் ஃப்ரம் தி கேட்ச்மெண்ட் ஏரியா டியூரிங் ரெயின்ஃபால் இஸ் கால்டு. ஸோ ரெயின்ஃபால் நடக்கும் பொழுது கேட்ச்மெண்ட் ஏரியாங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ரன் ஆஃப் பேர் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ நார்மலாக என்னதுங்க சர்ஃபேஸ் வாட்டர்னு பேர், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர்னு பேர். சரிங்களா. ஸோ 61 பாருங்க. லைனிங் ஆஃப் இரிகேஷன் சேனல். நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாசன கால்வாய் நம்ம கட்டுறோம் இல்லையா, அதை நார்மலாக வந்து லைனிங் எதுக்காக கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ லைனிங் ஆஃப் இரிகேஷன் கெனால் அப்படிங்கிறது எனக்கு என்னதுங்க டிக்ரீசிங் த வாட்டர் லாகிங் ஏரியா. ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 62 பாருங்க. த கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் வேர் தி பெட் லெவல் ஆஃப் த ஸ்ட்ரீம் and the canal are more or less at the same level. So cross drainage workல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே என்னதுங்க உங்களுக்கு கெனால் பெட் லெவலும் ட்ரைனேஜ் பெட் லெவலும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது லெவல் கிராசிங்னு பேருப்பா. ஸோ 62க்கு சி. ஸோ 63 பாருங்க. the canal which is not supposed to do any irrigation is called. நாம அதுக்கு பேர் என்னது மெயின் கெனால்னு பேருப்பா. ஸோ 64 பாருங்க. fish ladder is provided on the side of. ஃபிஷ் லேடர் அப்படிங்கிறது எந்த சைடில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நார்மலா டிவைட் வால் இருக்குது இல்லையா, அங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ 65 பாருங்க. த ஸ்ட்ரீம் ஆஃப் 125 liters per second வாஸ் டைவர்டட் ஃப்ரம் ஏ கெனால் ஹேவிங் கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா கொடுத்துட்டாங்க அண்டு
100 liters per second for the delivered to the field. So fieldல 100 லிட்டர் per second வந்து டெலிவரி பண்றீங்க. கமாண்ட் ஏரியா கல்ச்சர் கமாண்ட் ஏரியாங்கிறது 300 இருக்குது அப்படின்னா எவ்வளோன்னு கேட்கறாங்க இல்லையா, எவ்வளோ பர்சன்ட் கேட்கறாங்க இல்லையா. ஸோ நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு 80% கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ 66 பாருங்க, the water having the value of the sodium absorption ratio for இங்க கிராப்புக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா இதுக்கு வந்துட்டு 0 to 10. ஓகேப்பா. ஸோ 67 பாருங்க, as per Lacey's theory the silt factorங்கிறது என்னதுங்க, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னதுங்க directly proportional to the square root of the average particle size. உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Lacey's theory-னுடைய silt factor ஃபார்ம் என்ன அப்படி உங்களுக்கு ரூட் டி வருமா. ஓகே தானேப்பா. ஸோ வேல்யூ உங்களுக்கு வரும் கோஎஃபிஷியன்ட் இன்டர்னல் ரூட் டி வரும் இல்லையா. அப்போ என்னதுங்க directly proportional to the square root of the average particle size-னு வரும். ஓகேங்களா. ஸோ 68 பாருங்க, ஸோ பாப்புலேஷன் கொடுத்தாச்சு. ஓகே தானே, பாப்புலேஷனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரிசர்வாயர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்க ரேட் ஆஃப் சப்ளை ஆஃப் லிட்டர் வந்து கொடுக்குறீங்க எவ்வளோ அப்படின்னா 140 liters per head per day கொடுத்தாச்சு. 8 மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே தானே. கால்குலேட் த டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் கேட்குறாங்க இல்லையா. ஸோ நார்மலாக உங்களுக்கு என்ன வரீங்க 1.94 மீட்டர் கியூப் per second வரும். ஓகேங்களா. ஸோ 69 பாருங்க, the peak discharge of the synthetic unit hydrograph is given by where அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இது இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ 2.778 A into CP by TP ன்னு வரும். ஓகேங்களாப்பா. ஸோ 69க்கு உங்களுக்கு ஆன்சரு பி. ஸோ 70 பாருங்க, டெக்கான்ஸ் ஃபார்முலா ஃபார் எஸ்டிமேட்டிங் ஃப்ளட் டிஸ்சார்ஜ். அந்த ஃபார்முலா என்னதுப்பா, இங்கே டெக்கான் ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஒன்று ரிவீஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று டெக்கான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஓகே தானே. இதுக்கு என்ன வரீங்க, ஸோ Q is equal to CA பவர் 3/4ன்னு வரும். ஸோ 71 பாருங்க, the Muskingum method of flood routing. ஃப்ளட் ரவுட்டிங்ல 2 மெத்தட் இருக்குது இல்லையா. ஒன்று என்னது ரிசர்வாயர் ரவுட்டிங், இன்னொன்று சேனல் ரவுட்டிங். ரிசர்வாயர்ல பார்த்தீங்க அப்படின்னா குட்ரிச் மெத்தட்லாம் படிச்சிருப்போம். ஓகே தானே. அதுவே சேனல் ரவுட்டிங்ல என்ன படிச்சிருப்பீங்க, மஸ்கிங்கம் மெத்தட் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களாப்பா. ஸோ 71க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஹைட்ராலஜிக்கல் சேனல் ரவுட்டிங் மெத்தட் இஸ் கரெக்ட். ஸோ 72 பாருங்க, இந்த ஃப்ளோவிங் ரிவர் கொடுத்துட்டாங்க, எ பாடி இஸ் இம்மர்ஸ்ட் அட் டெப்த் கொடுத்தாச்சு. ஓகே, அதோடைய அப்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் கேட்குறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்சருக்கு கண்டுபிடிச்சிடாம என்ன பண்ணி இதை சால்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேப்பா. இது வந்து ஒரு ஃபார்ம்ல என்ன பண்ணி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை மார்க் பண்ணி வைங்க, நம்ம கீ அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 73 பாருங்க, செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேப்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னது வெப்பர் நம்பர் கேட்குறாங்க இல்லையா. வெப்பர் நம்பர்னா என்னது, the ratio of the inertia force to the surface tension force. ஓகே தானே. அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இனர்ஷியா ஃபோர்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே வரும் இல்லையா. ஆமாம் தானே. ஆனால் ஆப்ஷனை பாருங்க, ரேஷியோ ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் என்ன இருக்குது, த ரேஷியோ ஆஃப் த இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ 73க்கு டி. 74 பாருங்க, த டார்சிஸ் லா ஸ்டேட் தட் த வெலாசிட்டி கேட்குறாங்க இல்லையா. ஆமாம் தானே. இதுக்கு என்ன வரும், ப்ரொபோர்ஷனல் டு த ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஓகே. 75 பாருங்க, என்னங்க கேட்குறாங்க, இங்கே டயாமீட்டர் ஆஃப் த பைப் கொடுத்தாச்சு, ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா அந்த செக்ஷன்ல ஃபைண்ட் த வெலாசிட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ 4.68 மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு வரும்பா. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 76 பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் த ரெக்டாங்குலர் சேனல் கேட்குறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ்ங்க. ஆப்ஷனு ஏ என்னன்னா dq/q is equal to 3/2 dh/h. அதுவே ட்ரெபிசாய்டல்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன போட்டிருப்பீங்க, நீங்க 5/2ன்னு போட்டிருப்பீங்க. ஓகே தானேப்பா. ஓகே. 77 பாருங்க, the sequent depth during the hydraulic jump occurring in a rectangular channel are 0.2 meter and 1.25 meter. The energy loss of the jump கேட்குறாங்க இல்லையா. ஓகே தானே. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 1.8 மீட்டர். 78 பாருங்க, ஓகே, differential manometer is the device used for measuring the difference of the pressure between the 2 point. நல்லா கவனிச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ங்கிறது ஆன்சர் கிடையாது, 2 point in a pipeline தான் கரெக்ட். ஓகேப்பா. 79 பாருங்க, for a right angled V notch CD வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா ஃபார் த டிஸ்சார்ஜ் கேட்குறாங்க இல்லையா. ஆமா தானே. இதுக்கு என்ன வரீங்க 1.417 h பவர் 5/2. ஸோ கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க, the flow through pipe is a laminar if ரெனால்ட்ஸ் நம்பர்ங்கிறது லெஸ் தென் என்னவா இருக்கும், உங்களுக்கு லெஸ் தென் 2000 இருக்கும். ஓகேங்களாப்பா. உங்களுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர்ங்கிறது ஓகே லெஸ் தென் 2000 இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ லேமினார் ஃப்ளோன்னு பார்க்குறோம். கிளியராப்பா. ஸோ 81 பாருங்க, the value of the property recorded in a register of a
municipality in order to determine the amount of municipal taxes to be collected from the owner of the property is known as என்ன அப்படின்னா இஸ் a asserted value னு பேருப்பா சரிங்களா. ஸோ 82 பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ 2021 JDO எக்ஸாமில் சிம்பிள் டெண்டர்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது அப்படியே அதே டாபிக்ல என்ன பண்ணாங்க, இங்கே லிமிடெட் டெண்டர் பற்றி கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா only a selected number of contractor are invited to quote the rate for the supply of the article is known as a limited tender னு பேருப்பா சரிங்களா. ஸோ 83 பாருங்க, the method used for valuation of the land and building combined together. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் பில்டிங்கினுடைய வேல்யூவே அதே மாதிரி லேண்டுடைய வேல்யூவே கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா இஸ் a டெவலப்மெண்ட் மெத்தடுன்னு பேருப்பா சரிங்களா. ஸோ 84 பாருங்க, the contractor puts up higher rate for certain item and lower rate for the other item so that the total amount of the tender remains practically unaffected is known as கேட்குறாங்க இல்லையா. இதுக்கு வந்துட்டு அன்பேலன்ஸ்டு டெண்டர்னு பேரு ஓகேப்பா. ஸோ 85 பாருங்க, பிக் அப் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இல்லையா. பெயிண்டிங் இஸ் மெஷர்ட் பை என்னது ஸ்கொயர் மீட்டர், அது கரெக்ட் தான். எக்ஸ்கவேஷன்ங்கிறது என்ன வரும் இங்கே கியூபிக் மீட்டர்னு வந்திருக்கணும். அங்கே என்னதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு தானே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட், ரெண்டாவது பாயிண்ட் தப்பு, நான் இந்த ஆப்ஷன் வராது உங்களுக்கு, ஆப்ஷன் பி வராதான் ஓகே தானே. அடுத்து பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் இஸ் மெஷர்ட் இன் என்னது இங்கே வரும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன போறீங்க ரன்னிங் மீட்டர் தானே போடுவோம் இல்லையா. அப்போ என்ன வராதுங்க 3 பாயிண்ட்டும் வராது, அப்போ டி வராது, ஏவும் வராது. அப்போ என்னதான் ஆன்சர் வரீங்க உங்களுக்கு இங்கே ஸோ 1 and 4, அதாவது பிளாஸ்டிக் மெஷர்ட் பை என்னது ஸ்கொயர் மீட்டர். அப்போ இங்கே ஆன்சர் இங்கே ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 86 பாருங்க, the time cost ratio is the ratio. நார்மலாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஸ்லோப்பு அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா. அப்படி என்னது இன்க்ரீசிங் த காஸ்ட் பை ரெடியூசிங் த டைம். ஆமா தானேப்பா கரெக்ட் தானே. அப்படிங்கிற வரீங்க இன்க்ரீசிங் த காஸ்ட் பை டிக்ரீசிங் த டைம், அதான் அதுக்கு டைம் காஸ்ட் ரேஷியோன்னு பேர், அதாவது காஸ்ட் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. 87 பாருங்க, இதெல்லாமே என்னது ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி ஓகே தானே. அக்கார்டிங் டு ISI மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் தி ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் கால்ட் என்னது லென்த் பிரெத் ஹைட். ஸோ 87க்கு ஆப்ஷனு ஏ. ஸோ 88 பாருங்க, the database showing the number and trade categories of workers required for manpower planning and mobilization is called as கேட்குறாங்க இல்லையா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைரக்ட் லேபர் ஃபோர்காஸ்ட்னு பேருப்பா, டைரக்ட் லேபர் ஃபோர்காஸ்ட். 89 பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெண்டரிங். டெண்டர் விடுறாங்க இல்லையா, அதனுடைய சீக்வன்ஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இன்வைட்டிங் த டெண்டர் நோட்டீஸ் கொடுப்பீங்க இல்லையா. அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம சப்மிஷன் ஆஃப் த பிட் சப்மிட் பண்ணுவோம். அடுத்தது என்னது அக்செப்டன்ஸ் ஆஃப் த டெண்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அனௌன்ஸ் ஆஃப் த சப்மிட்டட் டெண்டரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஸோ ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்னது லெட்டர் வந்து இனிமேட் பண்ணுவாங்க ஓகேப்பா. ஸோ கொஸ்டின் நம்பர் 89க்கு ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 90 பாருங்க, என்ன அப்படின்னா at the end of the utility period of the property the book value கேட்குறாங்க இல்லையா. நார்மலா at the end of the utility period அது யூஸ்ஃபுல் லைஃப் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது சால்வேஜ் வேல்யூ ஆர் ஸ்கிராப் வேல்யூ படிச்சிருப்போம் இல்லையா. ஆமா தானே. வித் பீங் டிஸ்மேண்டில்னா ஸ்கிராப் வேல்யூ, வித்தவுட் பீங் டிஸ்மேண்டில்னா சால்வேஜ் வேல்யூ. அவங்க என்ன கேட்குறாங்க புக் வேல்யூ கேட்குறாங்க. அப்புறம் என்னன்னா அதுக்கு பேரு ஸ்கிராப் வேல்யூன்னு பேருப்பா சரிங்களா. ஸோ 91 பாருங்க, the expected outturn of a cement concrete 1:2:4 per mason per day எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5 மீட்டர் கியூபு ஓகேப்பா. சிமெண்ட் காங்கிரீட் கொடுத்ததுனால 5 மீட்டர் கியூப் போடணும். அதுவே ஆர்சிசின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதாவது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் கேட்டுட்டாங்கன்னா அப்படின்னா அப்படி என்ன போட்டிருப்பீங்க 3 m³ போட்டிருக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதாப்பா. ஸோ 92க்கு பாருங்க, the volume of the cutting of the embankment இதெல்லாம் ஃபார்முலா தானே. ஸோ டேட்டா போட்டுடலாம் இல்லையா. ஸோ 92க்கு என்ன ஃபார்முலா வரீங்க BD + SD ஸ்கொயர்னு வரும். இன்ட்டு லென்த் போட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்கே வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 93 பாருங்க, the name of the probability distribution taken to represent the completion time of the port analysis. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இந்த கொஸ்டின் வருது இல்லையா. ஆமாம் தானே. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்குறாங்க போர்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் நம்ம பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேப்பா. அதுவே சிபிஎம் மெத்தட் இருக்குது இல்லையா, கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். போர்ட்டுக்கு நம்ம பீட்டா கவுங்கிறது யூஸ் பண்ணுவோம் ஓகே தானே. அவங்க என்ன கேட்குறாங்க போர்ட் கேட்குறாங்க, அப்போ என்ன வைங்க பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கவுங்கிறது போடணும் ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 94 பாருங்க, தி ஆப்டிமிஸ்டிக் டைம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க எக்ஸ்பெக்டட் மீன் டைம் கேட்குறாங்களா. என்ன ஃபார்முலா T0 + 4 times of TM
பிளஸ் டிபி பை 6 சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரீங்க? ஆப்ஷனு பி தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? 95 பாருங்க. The time which result in the least possible construction cost of an activity கேட்குறாங்க இல்லையா? ஏன்னாது எந்த அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாக வருமோ அதுக்கு பேர் என்னது? நார்மல் டைமில் தான் உங்களுக்கு என்ன வரீங்க? லீஸ்ட் பாசிபிள் காஸ்ட்ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 96 பாருங்க. ஸோ போர்ட்டுங்கிறது என்ன ஓரியன்டடு? போர்ட் இஸ் அன் ஈவெண்ட் ஓரியன்டடு ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கும். சிபிஎம்ங்கிறது என்னது? ஆக்டிவிட்டி ஓரியன்டடு டிட்டர்மினிஸ்டிக் நேச்சராக இருக்கும் இல்லையா? அப்போ அதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு ஆன்சர் வரும்? ஆப்ஷனு 3 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஆமா தானே? அப்போ என்ன ஆப்ஷனு டி 3 only is the correct answer. ஸோ 97 பாருங்க. which rule is used to for numbering the event? ஓகே, நெட்வொர்க் டயக்ராம் டிராப் பண்ணும்பொழுது ஈவெண்ட்டுக்கு நம்பரிங் கொடுக்கறது யாரு? டிஆர் ஃபல்கர்சன் நம்பரிங் ரூல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பார்த்துப்போம் இல்லையா? ஸோ 97க்கு ஆப்ஷனு டி. 98 பாருங்க. inflation result in an increasing the price of the good and services and thus gradually கேட்குறாங்க இல்லையா? இதுக்கு என்ன அப்படின்னா decreases the purchasing power of the money. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 99 பாருங்க. the project completion time of the network. இது சால்வ் பண்ணீங்கன்னா இது கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? கிரிட்டிக்கல் பார்த்து தெரியாதீங்க. ஸோ 1 3 4 5 எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு. ஸோ 4 4 8 8 + 5 எவ்வளோ வருதுங்க? 13 வரும். ஆன்சர் ஆதீங்க ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 100 பாருங்க. the behavior of the fresh concrete in a freezing temperature. நார்மலா உங்களுக்கு வந்துட்டு நீரின் உறை நிலையில் புதிய கற்காரை வந்து என்னவாகும்னு கேட்குறாங்க இல்லையா? என்னதுங்க? ஸ்லோவா செட் ஆகும். அவ்வளோதான் காரணம். ஓகே தானே? ஸோ 101 பாருங்க. தி எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் கேட்குறாங்க இல்லையா? நம்ம தானேப்பா. ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எங்க வந்து யூஸ் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன வரீங்க? லைட் வேவ்ஸ். ஓகேப்பா. டோட்டல் ஸ்டேஷன்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே தானே? ஸோ அடுத்து பாருங்க. A satellite station is a station அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓகே 102க்கு which falls on the circumference of the circle passing through the 3 main triangulation station சொல்லுவோம். ஓகேப்பா. ஸோ 103 பாருங்க. which electronic distance measurement instrument comes under a long range instrument enabled to measurement up to 100 km. இங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லையா? அங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 104 பாருங்க. the transverse deflection angle நார்மலா பாத்தீங்கன்னா என்னதுங்க? ஸோ இன்டர்செக்ஷன் ஆங்கிள் ஃபிளக்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 180 டிகிரியா? ஆமா தானே? அப்போ என்ன கேட்குறாங்க? டிரான்ஸ்வர்ஸ் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கேட்குறாங்களா? அப்போ டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு என்ன வரீங்க? 180 டிகிரி மைனஸ் இன்டர்செக்ஷன் ஆங்கிள் போட்டுக்கலாமா? அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரீங்க? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்க்ளூடட் ஆங்கிள் அண்ட் 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 105 பாருங்க. the value of the tachymetric constant depends on கேட்குறாங்க இல்லையா? இதுக்கு என்ன அப்படின்னா the focal length of the object class interval between the stadia has vertical distance from the optical center of to the horizontal axis of the tachymetry. ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஒரு டெலஸ்கோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். tachymetryல ஒரு டெலஸ்கோப் இருக்குது அப்படின்னா இது அதனுடைய என்னது ஆப்டிக்கல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது என்ன பண்ணுறீங்க? இங்க இருந்து கால்குலேட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஆமா தானேப்பா. அப்போ என்ன ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் எடுத்துக்கணும், ஐபிஎஸ் கிடையாது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 106 பாருங்க. the principle of reversion is related with ரிவர்ஷன்ங்கிறது ஒரு புது வார்டா யூஸ் கூடாது. என்ன அப்படின்னா நம்ம லெவலிங்ல படிச்சிருப்போம் இல்லையா? தியோடலைட்ல ஓகே ஸ்விங்கிங் என்னது? ஸ்விங்கிங் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணக்கூடியது. ஆமா தானே? ரிவர்சிங் பிளக்கிங் டிரான்சிட்டிங் படிச்சிருப்போம் இல்லையா? என்னதுங்க? ஸோ தியோலைட் என்ன பண்ணுறீங்க? 180 டிகிரி என்ன நம்ம ரொட்டேட் பண்றோம்னா அதுக்கு பேரு ரிவர்சிங் பிளங்கிங் ஆர் என்னது? அதுக்கு பேரு டிரான்சிட்டிங் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ அது எங்க யூஸ் பண்றோம் நம்ம? அந்த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்ஸ்ங்கிறது என்னதுங்க? லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேப்பா. ஸோ 107 பாருங்க. the speedy and quick operation of the leveling from any bending moment to the benchmark to the starting point of any project is known as என்ன அப்படின்னா என்ன வரீங்க? உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளை லெவலிங் வரும்பா. ஓகே தானே? உங்களுக்கு குயிக் ஆப்ரேஷன் மெத்தட்னாவே என்ன மெத்தடிங்க? ஃப்ளை லெவலிங் தான். அந்த குயிக் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகே. ஸோ 108 பாருங்க. ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டேக்கோமீட்டர். டேக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும்? 100ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அதுவே அடிடி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும் 0ன்னு வச்சுக்கோம் இல்லையா? அப்போ என்னது? மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் இஸ் 100. ஓகேப்பா. ஸோ 109 பாருங்க. தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கான்டூர் அண்ட் ரிட்ஜ் லைன். இதுக்கு என்ன ஆன்சரிங்க? 90
டிகிரி. ஓகேங்களா? ஸோ 110 பாருங்க, கான்டூர் இன்டர்வல் பத்தி கேட்கறாங்க இல்லையா? அப்படின்னு என்னதுப்பா, the vertical distance between the two consecutive contour line is called as a contour interval. இதெல்லாம் என்னது, டைரக்டாவே போடலாம், ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே தானே? அடுத்து பாருங்க 111 பாருங்க, any line drawn on a level surface connecting the two points. ஒரு லெவல் சர்ஃபேஸ்ல ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி லைன் வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் என்னது, லெவல் லைன் பேர். ஓகே, 111க்கு ஆப்ஷன் பி. 112 பாருங்க, a downhill of the end of the 50 meter tape வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு டவுன் ஹில் இருக்கு. ஓகே தானே? இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 50 மீட்டர் கொடுத்துட்டாங்க. 1 மீட்டருக்கு என்ன ஆகுதுங்க, லோ ஹைட்ல இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஹரிசாண்டல் லென்த் டி கேட்கறாங்க இல்லையா? அம்மா தானேப்பா. அப்ப என்னதுங்க, பை யூசிங் த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஓகே, கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 49.99 மீட்டர்னு வரும். ஸோ 113 பாருங்க, தி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ரன்னிங் எ டை லைன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்ப்பா. ஓகே, டு டேக் ஆஃப் த செட் ஆஃப் த டீடைலிங் சர்வேக்கு யூஸ் பண்ணலாம், டு செக் த அக்யூரசி ஆஃப் த ஒர்க், டு டேக் த டீடைல்ஸ் ஆஃப் த நியர்பை ஆப்ஜெக்ட் அதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 113க்கு டி. 114 பாருங்க, a well conditioned triangle no angle is be greater than. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிளா இருக்கணும் அப்படின்னா என்னது, ஆங்கிள் theta is not be less than என்னது, not be less than 30 degree, should not be more than 120 degree படிச்சிருப்போம் இல்லையா? அவங்க என்ன கேட்கறாங்க, should not be greater than கேட்கறாங்க இல்லையா? இப்போ என்னதுங்க, 120 degree. ஸோ 115க்கு பாருங்க, the order of the temporary adjustment of a prismatic compass. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, CLF ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சென்டரிங் லெவலிங் ஃபோக்கஸிங். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ 116 பாருங்க, இந்த ரிஃப்ராக்ஷன் எல்லாம் கேட்கறாங்க இல்லையா? ஆமா தானேப்பா. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா 3 படிச்சிருப்போம் இல்லையா? ஒன்று என்னது, ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது, கர்வேச்சர் கரெக்ஷனா? ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா, 0.07849 டி ஸ்கொயர்னு படிச்சிருப்பீங்க. ரிஃப்ராக்ஷன் என்னதுங்க, 1/7 கர்வேச்சர் ஆஃப் கரர். அதுவே கம்பைன் என்ன வரும், கம்பைன் அப்படிங்கிறது என்ன போறீங்க, கம்பைன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, -6/7 சிசின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ 117 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் தி கிவன் ரெடியூஸ்டு பியரிங் டு த ஹோல் சர்க்கிள் பியரிங். அவங்க கொடுத்துருக்கிறது ரெடியூஸ் பியரிங்ல கொடுத்துருக்காங்க, ஹோல் சர்க்கிள் பியரிங் கேட்கறாங்க இல்லையா? ஓகே, சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரீங்க, 151 டிகிரி 46 மினிட்ஸ்னு வரும். கிளியராப்பா? ஓகே, ஸோ அடுத்து பாருங்க 118 பாருங்க, இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வச்சு கேட்கறாங்க இல்லையா? பிரிஸ்மேட்டிக் காம்பஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, இதுக்கு என்ன அப்படின்னா, the line of sight does not move with the box. ஓகேங்களா? லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, பாக்ஸை விட என்ன ஆகுதுங்க, மூவ் ஆகாது, மொத்தமாக சேர்ந்து மூவ் ஆகும். ஆமா தானே? the line of sight does not move with the box. ஓகேங்களா? ஸோ 119 பாருங்க, என்னது, ஸோ ஓல்டு மேப்ல ஏபி லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டிக்ளேஷன்ங்கிறது 1 டிகிரி ஈஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வாட் இஸ் த மேக்னெட்டிக் பியரிங் ஷுட் பி லைன் பி செட் நவ் ஆஃப் த பிரசன்ட் மேக்னெட்டிக் டிக்ளேஷன் 8 டிகிரி 30 டிகிரி ஈஸ்ட் அப்படி கொடுக்குறாங்க இல்லையா? இதை சால்வ் பண்ணி அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது 358 டிகிரின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ 120 பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இல்லையா? the sum of the measured interior angle is equal to என்னதுங்க, 2n - 4 into right angle triangle படிச்சிருப்போம் இல்லையா? ரைட் ஆங்கிள் படிச்சிருப்போம் இல்லையா? ஆமா தானேப்பா. அப்போ உங்களுக்கு இன்டீரியர் ஆங்கிள் இன்க்ளூடட் ஆங்கிள்னாவே ஃபார்முலா என்னது, 2n - 4 into 90 டிகிரி. அதுவே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படி கேட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன போட்டுக்கிறீங்க, 2n + 4னு போட்டுக்கணும். ஓகேப்பா? ஸோ 121 பாருங்க, தி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகேங்களா? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னதுங்க, பிரிட்டில் மெட்டீரியல் தானே. அப்ப இங்க என்னது, கேஸ்ட் ஏன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? 121க்கு ஆப்ஷன் பி. ஓகே, 122 பாருங்க, என்ன அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த சாலிட் ஷாஃப்ட் கொடுத்துட்டாங்க. இங்க என்ன அப்படின்னா வந்துட்டு இன்சைட் அண்ட் அவுட் சைடுடைய டயமீட்டர் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஸோ τ/16 வரும்பா. ஓகே, 122க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 123 பாருங்க, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தி பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸ் அண்ட் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸ். ஓகே, இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 45 டிகிரி. ஓகே, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அதே மாதிரி சியர் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? ரெண்டுக்கும் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 45 டிகிரி படிச்சிருப்போம் இல்லையா? அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 124 பாருங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்தாச்சு. ஓகே தானே? 6 மீட்டர் வந்து ஸ்பேன் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் கொடுத்துட்டாங்க. ஓகே தானே? என்னதுங்க, டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லோடு கேட்கறாங்க. ஸோ கால்குலேட் பண்ணி அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு ஸோ 14.2 kN/m உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேப்பா? ஸோ 124 ஆப்ஷன் சி.
125 பாருங்க the total strain energy in a hollow shaft due to torsion. ஓகேப்பா இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா क्वेश्चन நம்பர் 125 க்கு tau squared by 4c d squared into d squared minus small d squared into volume எடுத்துக்கிறீங்க. ஓகேவா 126 பாருங்க beam of a circular cross section is stronger than the rectangular cross section. ஓகேப்பா ஓகே ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே தானே. அதே மாதிரி maximum shear stress developed in the circular section is less than that the rectangular cross section. ஓகேப்பா சோ ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே ஆனா நீங்க கரெக்ட்டான எக்ஸ்பிரஷன் கிடையாது. ஓகே C is the correct answer. ஓகேங்களா சோ இப்போ இங்க क्वेश्चन நம்பர் 126 க்கு C. 127 பாருங்க the torsional rigidity வந்து கேக்குறாங்க of the shaft having diameter 400 கொடுத்தாச்சு and the modulus of rigidity கொடுத்திருக்காங்க. maximum shear stress கேக்குறாங்க இல்லையா. அதுமே கொடுத்துட்டாங்க இல்லையா. என்ன கேக்குறாங்க torsional rigidity கேக்குறாங்க. ஓகே இது சால்வ் பண்ணி அப்படினா உங்களுக்கு வந்துட்டு 2.0096 into 10 power 10 Newton per mm square னு வரும். 127 க்கு ஆப்ஷன் B. 128 பாருங்க cantilever beam கொடுத்திருக்காங்க இல்லையா. ஆமா தானேப்பா. ஓகே சோ இப்போ என்ன அப்படினா cantilever beam ஓகே எவ்வளவு ஸ்பான் 2 மீட்டர் ஸ்பான் லென்த் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படினா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது. எங்க ஆக்ட் ஆகுது from the free endல இருந்து 1.6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 1.6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யூனிட் லோட் ஆக்ட் ஆகுது. லோட் எவ்வளவு அப்படினா 1.5 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஆக்ட் ஆச்சுனா ஓகே அப்ப உங்களுக்கு சப்போர்ட் A வா எடுத்துக்கிறீங்க. இது B ஆ எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்போர்ட் A ல shear force வேல்யூ கேக்குறாங்க. கால்குலேட் பண்ணி அப்படினா உங்களுக்கு வந்துட்டு 2.4 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேப்பா 129 பாருங்க shear span is defined as the shear zone where நாமளா பாத்தீங்கன்னா shear span அப்படிங்கிறது எந்த ஜோன்ல இருக்குன்னு கேக்குறாங்க இல்லையா. இதுக்கு என்ன அப்படினா உங்களுக்கு வந்து shear force எப்படி உங்களுக்கு இருக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகேப்பா சோ அடுத்து பாருங்க 130 the equivalent bending moment under combined action of the bending moment and torque. ஓகேங்களா சோ combined actionல பாத்தீங்கன்னா மொமெண்ட்டும் வந்துருச்சு டார்க்கும் வந்துருச்சு அப்படினா equivalent bending momentக்கு ஃபார்முலா கேக்குறாங்க இல்லையா. இங்க என்ன போறீங்க square root of m squared plus t squared னு வரும். ஓகேப்பா square root of m squared plus t squared is the correct answer. ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க சோ 131 பாப்போமா. ஓகே சோ 131 பாத்தீங்கன்னா a simply supported beam okay carries a span length L carries a concentrated point load at mid span. moment என்ன ஃபார்முலா triangle shape வருமா. என்ன வரீங்க WL/4. அப்ப என்னது WL/4 ஆன்சர் A. சோ 132 பாருங்க hinged end of the property cantilever of a span length L structure unity கேக்குறாங்க இல்லையா. ஆமா தானேப்பா. ஓகே தானே. ஒரு ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம் இருக்கு. ஓகேங்களா ஒரு ஃபிக்ஸ்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன்ங்கிறது ஆகுது அப்படினா ஓகேங்களா அது A எடுத்துக்கிறீங்க இது B எடுத்துக்கிறீங்க ஸ்பான் லெந்த் L எடுத்துக்கிறீங்க அப்படினா இதுக்கு அதே θ Bங்கிறது வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். என்ன கேக்குறாங்க shear of the beam will be கேக்குறாங்க இல்லையா. ஓகே கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6EI del θ by L square னு வரும். ஓகேப்பா சோ 133 பாருங்க the strain energy in a member is proportional to என்ன அப்படினா product of the stress and the corresponding to the strain. ஓகேங்களா சோ 133 க்கு ஆப்ஷன் B product of the stress and the corresponding to the strain. ஓகேங்களா क्वेश्चन நம்பர் 134 பாருங்க ஓகே value of the modulus of velocity Young's modulus கொடுத்துட்டாங்க partial ratio கொடுத்தாச்சு. what is the value of the bulk modulus ஃபார்முலா என்னதுப்பா k is equal to E divided by 3 into 1 minus 2 mu. இதுல E ங்கிறது என்ன கொடுக்கறாங்க E ங்கிறது உங்களுக்கு 150 ஜிகாபாஸ்கலா அப்படியே எடுத்துக்கலாமா divided by 3 into 1 minus mu எவ்வளவு 2 into உங்களுக்கு 0.25. ஓகேங்களா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல்க் மாடல்ஸ் கேங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே அப்ப 130 கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 100 ஜிகாபாஸ்கல் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே 135 பாருங்க சோ கேண்டிலிவர் பீம்ல ரெண்டு பாயிண்ட் லோடுங்கிறது ஆக்ட் ஆச்சுனா சோ மேக்ஸिमम பெண்டிங் மொமெண்ட் கேக்குறாங்க இல்லையா. ஓகே இங்க என்ன ஆன்சர் இங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா சோ 120 கிலோநியூட்டன் மீட்டர்னு வரும். சோ 136 பாருங்க the ratio of the bulk modulus and modulus of elasticity கேக்குறாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்க அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. என்னதுங்க k is equal to E divided by 3 into 1 minus 2 mu வா என்ன கேக்குறாங்க ரேஷியோ கேக்குறாங்க. என்னன்னா bulk modulus to the modulus of elasticity E is equal to 1 divided by 3 into 1 minus 2 into mu எவ்வளவு 0.25. ஓகேங்களா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ அப்படிங்கிறது கிடைச்சிருமா. என்னதுங்க 2/3 ஆன்சர் வரும். 136 க்கு ஆப்ஷன் A. ஓகேங்களா 137 பாருங்க ஸ்டீல் ராட் லெந்த் கொடுத்துட்டாங்க கிராஸ் செக்ஷன் கொடுத்தாச்சு டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க determine the
elongation of the rod கேக்குறாங்க இல்லையா அம்மா தானே இப்போ elongation of the rod என்ன ஃபார்முலா PL by A க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா என்ன பண்ணுவீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 0.5 mm னு வரும் ஓகேவா சோ அடுத்து பாருங்க center of gravity of a solid hemisphere of radius r will be at the distance of னு கேக்குறாங்க இல்லையா அம்மா தானே இதுக்கு என்ன அப்படினா so 3r by 8 from the plane base so base plane ல இருந்து 3r by 8 க்கு அளவுக்கு எனக்கு இங்க உங்களுக்கு center of gravity ங்கிறது உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஓகேப்பா ஓகே ஹெமிஸ்பியர் இருக்குது அப்படினா from the base ல இருந்து எவ்வளவு உங்களுக்கு 3r by 8 அளவுக்கு ஆக்ட் ஆகும்பா ஓகே தானே so 139 பாருங்க the equilibrium equation about x axis for the ladder resting against a vertical wall where the coefficient of the friction between the wall கேக்குறாங்க இல்லையா இது ரேஷியோ கொடுத்துட்டு என்ன பண்றாங்க வேல்யூ கேக்குறாங்க இது கால்குலேட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்துட்டு NA plus NB by 3 is equal to 0 னு உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகேப்பா சோ அடுத்து 140 பாருங்க சோ cantilever beam கொடுத்துட்டாங்க ஓகே cantilever beam ஓகே span length L uniformly distributed load through the span கொடுத்துட்டாங்க சோ uniformly load வந்து என்ன பண்றாங்க UV load கொடுக்கறாங்க இல்லையா UV load கிடையாது என்னது UV loadங்கிறது கொடுக்கறாங்க என்ன அப்படினா சோ இப்போ உங்களுக்கு cantilever beamல ஓகே UV loadங்கிறது எங்க மேக்ஸिमम இன்டென்சிட்டி அட் 0 என்ற கொடுக்கறாங்க இல்லையா இப்படி வந்துச்சுனா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா கேக்குறாங்க ஃப்ரீ ஹேண்ட்ல டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா கேக்குறாங்க இல்லையா இதுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு கால்குலேட் பண்ணீங்கனா சோ 11 WL/4 by 120 EI னு வரும் ஓகேப்பா சோ 140 பாருங்க the distortion settlement in the saturated soils is primarily due to னு கேக்குறாங்க இல்லையா இதுக்கு என்ன அப்படினா so gradual expulsion of the water from the voids ஓகே 142 பாருங்க in the engineering news formula நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து factor of safety அப்படிங்கிறது shallow foundation ஆவே 2.5 தான் deep foundationல எல்லாத்துக்கும் 2.5 தான் ஆனா உங்களுக்கு engineers news record formula இருக்குது இல்லையா அதுக்கு மட்டும் எவ்வளவு அப்படினா வந்து என்னது factor of safety equal to உங்களுக்கு 6 எடுத்துக்கணும் 142 க்கு என்னதுங்க C is the correct answer சரிங்களா 143 பாருங்க the load carry capacity of the board pile in sand is dash times the driven pile அப்படி கேக்குறாங்க இல்லையா இதுக்கு என்ன அப்படினா உங்களுக்கு வந்து 2/3 to 3/4 அதான் ரேஷியோ ஓகேங்களா 144 பாருங்க the negative skin friction of the pile is caused by னு கேக்குறாங்க இல்லையா அம்மா தானே இதுக்கு என்ன அப்படினா rising of the water table னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து downward drag occurs on the pile னு சொல்லலாம் ஓகே என்ன பண்ணுவீங்க இது ஒரு நீங்க क्वेश्चन வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கீ வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா 145 பாருங்க என்னதுங்க மேட்ச் தி ஃபாலோயிங் தானே friction file batter file tension file then compaction file ஓகேங்களா நார்மலா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு B வரும்பா என்ன அப்படினா friction file அப்படிங்கிறது என்னதுங்க stiff clayக்கு யூஸ் பண்ணுவாங்க batter fileங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு lateral loadக்கு யூஸ் பண்ணுவாங்க tension file பாத்தீங்கன்னா உங்களுக்கு upward loadக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா compaction file யூஸ் பண்ணுவாங்க loose ground side இருக்கு இல்லையா அங்க உங்களுக்கு compaction file யூஸ் பண்ணுவாங்கப்பா ஓகே 145 க்கு ஆப்ஷன் இஸ் B is the correct answer ஓகேங்களா 146 பாருங்க trapezoidal footing is required எங்க வந்துட்டு நீங்க trapezoidal footing வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க கேக்குறாங்க இல்லையா நாம எங்க யூஸ் பண்ணுவோம் the space outside of the exterior column is limited and exterior column is heavier ஆ இருந்துச்சுனா அங்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா அம்மா தானே 146 க்கு C 147 பாருங்க the gross bearing capacity of the stiff footing கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு depth 1 மீட்டர் கொடுத்தாச்சு dead bearing capacity கேக்குறாங்க இல்லையா ஓகே கால்குலேட் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 380 km/m² னு கிடைக்கும் ஓகே 148 பாருங்க சேம் அதே டாபிக் தான் என்ன பண்றாங்க வேல்யூ மட்டும் மாத்தி கேக்குறாங்க இதுக்கு கால்குலேட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்துட்டு 360 km/m² னு ஆன்சர் கிடைக்கும்பா சரிங்களா 149 பாருங்க the types of shear failure that can be expected for a cohesionless soil மொத்தமா நம்ம மூணு ஃபெயிலியர் படிச்சிருப்போம் இல்லையா soil failure இல்ல general shear failure local shear failure அதே மாதிரி punching shear failure இதுல பாத்தீங்கன்னா internal friction வந்து less than 28 degree இருந்துச்சுனா என்ன ஃபெயிலியர் கேக்குறாங்க அப்ப என்ன வரீங்க punching shear failure னு வரும் ஓகேவா சோ அடுத்து 150 பாருங்க saturated soil stratum கொடுத்துட்டாங்க என்ன கேக்குறாங்க அப்படினா settlement of the soil கேக்குறாங்க இல்லையா இது கால்குலேட் பண்ணி அப்படினா அப்ராக்ஸிமேட்டா கால்குலேட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்துட்டு 8.32 னு வரும் அப்ராக்ஸிமேட்டா போடும்போது இது கரெக்ட் ஆப்ஷன் ஒரு ஆன்சர் தான் நமக்கு வந்திருக்குது என்ன பண்ணுவீங்க இத நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ராக்ஸிமேட் வேல்யூ உங்களுக்கு என்னதுங்க 8.32 னு வருதுப்பா சரிங்களா சோ அடுத்து பாருங்க 151 which of the following statement are correct னு கேக்குறாங்க இல்லையா நம்ம அதுல எது வந்து உங்களுக்கு கரெக்ட்டான வாக்கியம் அப்படினா the failure plane always carrying the maximum shear stress ஓகேங்களா
ஏன்னா சாயில் அப்படிங்கிறது எதில் ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கு என்னது சியர் தான் ஃபெயிலியர் ஆகும் இல்லையா, அப்போ அங்கே தான் உங்களுக்கு ஃபெயிலியர் பண்ணுறது உங்களுக்கு அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஓகேப்பா, அங்கே உங்களுக்கு ஆன்சர் இங்கே என்னது பி இஸ் த கரெக்டானது. உங்களுக்கு 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஓகேங்களா, அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட் தான், அதே உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட் கரெக்ட் தான்ப்பா. சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து பாருங்க 152 பாருங்க, தி அல்டிமேட் கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட் ஆஃப் த சாயில் பற்றி கேட்குறாங்க இல்லையா. இதுக்கு என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கம்ப்ரஷன் இண்டெக்ஸை பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி 153 பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பர்மிபிலிட்டி இஸ் அப்டைன்டு பை த ஈக்குவேஷன் கேட்குறாங்க இல்லையா. என்னது Q is equal to KIA அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே, 154 பாருங்க, த கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மிபிலிட்டி டெஸ்ட்ல வேல்யூ கொஞ்சம் கேட்குறாங்க அவங்க, த பர்மிபிலிட்டி ஆஃப் த சாயில் தான் கேட்குறாங்க இல்லையா. ஓகே, கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 1.25 கிடைக்கும். ஓகே, ஸோ 155 பாருங்க, சேம் அதே டாபிக் தான், என்ன பண்ணுறாங்க வேல்யூ மட்டும் மாற்றி கேட்குறாங்க இல்லையா. இதையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 2.22 into 10 - 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேப்பா, ஸோ அடுத்து பாருங்க 156. ஓகே, இஃப் H is the head of the water stored, NFங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைனு, எண்டிங்கிறது நம்பர் ஆஃப் ஈக்குவல் டிராப் அப்படின்னா என்ன கேட்குறாங்க ஃப்ளோ நெட் கேட்குறாங்க. என்னதுங்க KH into NF by ND வருமா. ஸோ 156 ஆப்ஷனு ஏ. 157 பாருங்க, இதனால இங்க ரிலேட்டட் டென்சிட்டி இருக்குது இல்லையா, அதாவது டென்சிட்டி இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, அதோடைய வேல்யூ கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க இல்லையா. நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னது இங்கே ஆரம்பிக்க உங்களுக்கு வெரி லூஸா. ஸோ 15 என்னது வெரி லூஸ். ஓகே, ஏக்கு வந்து உங்களுக்கு என்ன வரும் டி வருமா. ஓகே, வெரி லூஸு. அடுத்து நான் உங்களுக்கு என்னது லூஸில் வருமா. ஸோ வெரி லூஸ் தென் லூஸு. அதே மாதிரி அடுத்து நான் இங்கே உங்களுக்கு ஸோ டென்ஸு. ஓகே, அடுத்து என்னதுங்க அதே மாதிரி என்னதுங்க ஸோ மீடியம் டென்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரி டென்ஸாக வருமா. ஓகே, ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அப்படின்னா 157க்கு உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷனு பி வரும், 4 2 5 3 1ன்னு வரும். ஓகேப்பா, ஸோ 158 பாருங்க, த சிம்பிள் ஆஃப் SM, S என்னது சாண்டு, எம்னா சில்ட்டு. இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துச்சுன்னா அந்த சிம்பிள் ஆஃப் நேமுக்கு என்னது மீனிங்கு சில்ட்டி சாண்டுன்னு பேர். ஆமாம் தானேப்பா, சில்ட்டி சாண்டுன்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க லிக்விட் லிமிட் கொடுத்துட்டாங்க, பிளாஸ்டிக் லிமிட் கொடுத்துட்டாங்க. எந்த சாயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோர் கிளே பார்ட்டிகல்ஸாக இருக்கும். எந்த சாயிலுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் லிமிட் அதிகமாக இருக்குதோ தட் மீன்ஸ் ஏ கிளே பார்ட்டிகல்ஸ் சொல்லலாமா. ஓகே, நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு வந்துட்டு பின்னு வரும். அதாவது உங்களுக்கு சாயில் பி இருக்குது இல்லையா, இது ஏனது மோர் கிளே பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஓகேங்களா, 159க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனு பி. 160 பாருங்க, த டஃப்னஸ் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃபைன் த ரேஷியோ ஆஃப் கேட்குறாங்க இல்லையா. டஃப்னஸ் இண்டெக்ஸ் என்னதுங்க IP/F, அதாவது உங்களுக்கு பிளஸ் இண்டெக்ஸ் பை ஃப்ளோ இண்டெக்ஸ் தானே வேல்யூ. 160க்கு என்னதுங்க ஆன்சரு சி. ஓகேங்களா, ஸோ அடுத்து 161 பாருங்க, யூசிங் தி அப்ராக்சிமேட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் த டேங்க் சச்சஸ் த ஸ்விம்மிங் பூல் பற்றி கேட்குறாங்க இல்லையா. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா த கேன்டிலீவர் ஃபார் வால் வித் லென்த் L fixed at the base and other wall fixed with the long wallனு எடுத்துக்கணும். 161க்கு B. 162 பாருங்க, in a design of the structure prevention of overturning, sliding or buckling of the structure under the action of the load are covered underன்னு கேட்குறாங்க இல்லையா. ஆமாம் தானே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 162க்கு இஸ் ஏ ஸ்டெபிலிட்டி. ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவர் டர்னிங்ல இருந்து ஸ்லைடிங்ல இருந்து பக்லிங்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். 163 பாருங்க, த கனெக்ஷன் ஆஃப் த வெர்டிகல் ஸ்டிஃப்னர் டு த வெப் ஆஃப் த பிளேட் கிரிடர் ஆர் டிசைன்டு ஃபார்னு கேட்குறாங்க இல்லையா. ஆமா தானே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா T²W/5 into BS. ஓகேங்களா. 164 பாருங்க, த இன்டர்னல் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் இன் எ விண்ட் லோட் அனாலிசிஸ் ஆஃப் ரூஃப் ட்ரஸ் ஃபார் மீடியம் பர்மியபிலிட்டி கேட்குறாங்க இல்லையா. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 164க்கு ±0.5. 165 பாருங்களேன், த மெம்பர் ஆஃப் த ரூஃப் ட்ரஸ் விச் இஸ் பேரலல் டு த ஸ்பேனு. ஸோ ஸ்பேனுக்கு பேரலாக ஒரு மெம்பரை ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அண்டர் டென்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நேம்னு கேட்குறாங்க. என்ன அதுக்கு பேர் பிரின்சிபல் டைன்னு பேருப்பா. ஓகே, பிரின்சிபல் டைன்னு பேர். 166 பாருங்க, த இன்டராக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார் செக்கிங் த போல்ட் ஃபார் கம்பைன்டு ஷியர் அண்டர் டென்ஷன் கேட்குறாங்க இல்லையா. ஓகே தானே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 166க்கு உங்களுக்கு VSP/VDB த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் TP/TDB ஹோல் ஸ்கொயர்டு லெஸ் என்னது 1ன்னு வரும். ஓகேப்பா, 166க்கு சி. 167 பாருங்க, a welded steel plate girder இருக்கு இல்லையா. ஸோ 2 ஃபிளாஞ்ச் பிளேட் கொடுத்துட்டாங்க. ஓகே தானே, அதை வச்சு தான் கேட்குறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெர்டிகல் ஸ்டிஃப்னர்னு வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக வெப் பிளேட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெர்டிகல் ஸ்டிஃப்னர் இருக்குது இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். 167க்கு
ஆப்ஷன் சி. 168 பாருங்க. In steel structures under which environment punched hole is not allowed. எங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிவியர் கேஸ்க்கு என்ன பண்ண மாட்டாங்க, பஞ்ச் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. 169 பாருங்க. For design of structural steel the modulus of rigidity G கேக்குறாங்க இல்லையா, இதுக்கு என்ன வேல்யூனா 0.769 into 10 power 5 Newton per mm squared is a correct answer. 170 பாருங்க. In a precessed beam with bonded tendons the value of the tensile stress in steel at the failure stage of the beam is influenced by என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு effective reinforcement ratio. Okay, 171 பாருங்க. The actual length of the fillet weld should not be less than எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க என்னது 4 times of the weld size. 172 பாருங்க. In case of a column of minimum dimension of the 200 mm under whose reinforcing bar does not 12 mm. ஓகேவா, அதாவது ஏன் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்றீங்க, அது 12 mm மேல எக்ஸிட் ஆகல. அதே மாதிரி காலம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது 200 mm குள்ள தான் இருக்குதுன்னா நாமினல் கவர் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ வரீங்க 25 mm போதுமானது. ஓகேப்பா, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக காலத்துக்கு எவ்வளோ கவர் யூஸ் பண்ணணும், நம்ம 40 mm யூஸ் பண்ணுவோம். அது எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைஸ் ஆஃப் த காலம் இஸ் மோர் தென் தி 200க்கு மேலே போச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணுவீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, காலம் ஆஃப் த டைமென்ஷன் இஸ் என்னது 200 mm கொடுத்துட்டாங்க. அப்போ எதாவது சொல்லுங்க 25 mm தான் வரும். நீங்கள் காலம்னு பார்த்த உடனே 40ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா, இது என்னது IS 456 2000 கோட் புக். ஓகேங்களா, அடுத்து பாருங்க 173 பாருங்க. ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் காலம் RCC காலம் வித் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் லெஸ் தென் 12 இருந்துச்சுன்னா என்ன காலம், அது ஷார்ட் காலம். அப்போ ஷார்ட் காலம் இஸ் ஃபெயில் பை என்ன வரும், ஷார்ட் காலம் இஸ் ஃபெயில் பை என்னது கிரஷிங்கு. ஓகேங்களா, 174 பாருங்க. இந்த மைல்டு எக்ஸ்போசர் கண்டிஷனுக்கு டேமேஜ்ங்கிறது எவ்வளோ கொடுக்குறாங்க நாமினல் கவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 174க்கு வந்துட்டு 12 mm இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாப்பா. 175 பாருங்க. In case of the deep beam or a thin webbed reinforced concrete member the first crack வந்து எங்க ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க இல்லையா, நார்மலா diagonal crack due to the tension தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேப்பா, diagonal crack to the tension உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் கிராக்ங்கிறது. ஓகே, 166 பாருங்க. In RCC beam the section curvature at cracking okay pi cr can be calculated from கேக்குறாங்க இல்லையா, இதுக்கு என்ன அப்படின்னா so mcr by ec into icr. இது எங்க வந்துச்சு, பெண்டிங் மோட் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்குது இல்லையா, என்னதுங்க m by i is equal to e by r sigma by y is equal to e by r தானே. இங்க என்ன பண்ணுங்க, நீங்க e by r கிளியர் எடுத்துக்கலாமா. இப்போ என்னன்னா m by i is equal to e by r ஆ, ஆமா தானேப்பா. என்ன பண்ணுங்க, நீங்க இதுக்கு நீங்க கர்வேச்சருக்கு ஈக்குவல் பண்ணலாமா. அப்ப என்ன வரீங்க, so 1 by r is equal to m into m divided by என்ன வரீங்க i into e ன்னு வருமா. ஓகே தானேப்பா. அப்ப என்னதுங்க 1 by rங்கிறது பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் தானே. 1 by rங்கிறது நம்ம கர்வேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்வேச்சர் cr is equal to நீங்க என்ன வருவீங்க mcr by ec x modulus into என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்துக்கிறீங்க. ஆப்ஷன் சி வரும். 177 பாருங்க. இந்த மாடுலர் ரேஷியோ M30 கிரேட் காங்கிரீட்டுக்கு என்னது கேட்குறாங்க, மாடுலஸ்க்கு என்னப்பா ஃபார்முலா m is equal to என்னது 280 by 3 sigma c bc. அப்போ sigma c bc என்ன கண்டுபிடிக்கணும், sigma c bc is equal to என்ன வரீங்க fck by factor of safety for concrete. fck எவ்வளவு 30 தானே. அப்போ என்ன போட்டீங்க sigma c bc is equal to 30 by 3 போட்டுக்கலாமா. அப்போ என்ன வரீங்க 10 வருமா. அப்போ மாடுலர் ரேஷியோ m is equal to 280 by 3 into 10 கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இல்லையா. கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு 9.33 கிடைக்கும். அடுத்து பாருங்க, the ratio of the depth of the parabolic and rectangular portion of the stress block கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சிங்கிள் reinforced beamல stress block வரைஞ்சிங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு ரெக்டாங்குலராகவும் வரும், அதே உங்களுக்கு பேராபோலிக்காகவும் வரும் இல்லையா. இதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 4:3ங்கிற ரேஷியோ வரும். ஏன்னா நீங்க 3/7 4/7 படிச்சிருப்போம் இல்லையா, அது ரேஷியோ என்னதுங்க 4:3ன்னு வரும். அடுத்து பாருங்க, தி மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் shall not exceed எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா. இதுக்கு என்னது பாருங்க 0.04 BD. அதாவது நார்மலா ஒரு பீம்ல டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது எவ்வளோங்க 4% ஆஃப் என்னது கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கணுமா. இப்போ 4% ஆஃப் என்னது BDயா. அப்போ என்ன வருங்க 4/100 into B into D ன்னு போடுவோமா. அப்போ ஆன்சர் என்னது 0.04 B into D வரும். ஓகேவா. 180 பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஃபிளக்சுரல் ஸ்ட்ரென்த் டு த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரீட். நார்மலா ரேஷியோ போட்டீங்கன்னா என்ன வரீங்க FCR என்னதுப்பா 0.7 times of square root of FCK வா.
டிவைட் பை என்ன போட்டுக்கிறீங்க 5000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிகேவா. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 0.14 கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்க இது எங்க வருது உங்களுக்கு டாக்ஸ் ஹார்பர் டாபிக் வருது இல்லையா. These are the built out from the shore to reduce the silting and dredging. என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜெட்டிஸ் இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே அடுத்து என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் தி வேரியஸ் இமேஜினரி zone and surfaces in and around the airport. இது என்ன zone அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அப்ரோச் zone பேரு. அடுத்து பாருங்க a ship is berthed in the chamber and lifted by principle of buoyancy such as a chamber is called as கேக்குறாங்க இல்லையா. அதுக்கு பேர் என்னது வெட் டாக்னு பேருப்பா. சரிங்களா. ஸோ சில டைம் அது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டி டாக்னு கூட சொல்லுவாங்க. ஓகே இதை என்ன பண்ணுவீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கீ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. 184 பாருங்க at an airport the turning radius of the taxiway என்னது v squared divided by 125 times of the f. fங்கிறது என்னது coefficient of the friction 0.13 எடுத்துக்கணும். ஓகேப்பா 184க்கு ஆப்ஷன் ஏ. 185 பாருங்க a runway intended for operation of the aircraft using visual approaches procedure. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நான் இன்ஸ்ட்ருமெண்டல் ரன்வேன்னு பேரு. அடுத்து பாருங்க in airport the terminal building is called என்னது டெர்மினல் பில்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோல் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. 186க்கு சி. அடுத்து பாருங்க ஸ்டாக்டு ரயில் ஜாயிண்ட் ஆர் ஜெனரலி ப்ரொவைடட் எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆன் தி கர்வ்ஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஆமா தானேப்பா ஸ்டாக்டு ஜாயிண்ட் எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆன் தி கர்வ்ஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. 188 பாருங்க this is the distance between the gauge faces of the stock rail and the thung rail at the heel of the switch னா அதுக்கு பேர் என்னது heel of the divergence னு பேரு. அடுத்து பாருங்க which element transfers its load directly to the ballast. ballast லேயருக்கு நீங்க எந்த லோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா இனிஷியலுக்கு மேல என்ன இருக்கும் உங்களுக்கு ஸ்லீப்பர் தானே இருக்கும். அப்ப 189க்கு என்னது ஸ்லீப்பர். அடுத்து பாருங்க on a permanent drag points to cross எதுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க to changing the டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே 191 பாருங்க for a congested ஏரியாவா இருந்துச்சுன்னா width of the setback எவ்வளவுன்னு கேக்குறாங்க இல்லையா. இதுக்கு என்ன அப்படின்னா 0.621 மீட்டர். ஓகேப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு அப்படின்னா கன்ஜெக்ஷன் ஏரியாவுக்கு எவ்வளவுங்க 0.621 மீட்டர். ஸோ அடுத்து பாருங்க the very first சிக்னலாவே என்ன போட்டுருந்தீங்க என்னது அவுட்டர் சிக்னல் தான் கரெக்ட். ஓகேப்பா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்டர் சிக்னல், அடுத்து என்னது ஹோம் சிக்னல், அடுத்தது என்னது ஸ்டார்டர் சிக்னல், அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன வரீங்க அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் சிக்னல் வரும். ஓகேப்பா உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் சிக்னல்னாவே என்னதுங்க அவுட்டர் சிக்னல் பேரு. ஓகேப்பா 193 பாருங்க டெப்த் ஆஃப் த பெலாஸ்ட் செக்ஷனுக்கு கேட்கறாங்க இல்லையா. ஓகே அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரீங்க எஸ் மைனஸ் b/2ன்னு வரும். ஓகேவா. அடுத்து பாருங்க 194 பாருங்க தி அக்ரிகேட் இம்பாக்ட் வேல்யூங்கிறது என்னது டு ஃபைண்ட் அவுட் தி டஃப்னஸ்னு எடுத்துக்கலாமா. ஆமா தானே. அடுத்து பாருங்க ஷிஃப்ட் ஆஃப் த டிரான்சிட் கர்வ் கேக்குறாங்க இல்லையா. என்ன ஃபார்முலா ஷிஃப்ட் ஆஃப் தி கர்வ்க்கு என்ன ஃபார்முலா ls ஸ்கொயர்டு டிவைடட் பை என்னது 24r போடுவோமா. ஆமா தானேப்பா என்ன கொடுத்தாச்சு லென்த்ங்கிறது கொடுத்துட்டாங்க ரேடியஸ்ங்கிறது கொடுத்தாச்சு. கால்குலேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர் 0.32 மீட்டர்னு வரும். ஸோ அடுத்து பாருங்க எபாக்சி ரெசின் இஸ் an additive material and example of for the following type of the modified binding material கேக்குறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா synthetic is the correct answer. ஓகேப்பா. ஸோ 197 பாருங்க the special feature of the transition zone அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. என்ன அப்படின்னா என்னது conservation of the environment. ஓகே அடுத்து பாருங்க the urbanization and occupation of the river bank and flood plains lead to என்ன அப்படின்னா increasing the soil erosion. ஓகே 199 பாருங்க IR's recommendation the ruling gradient கேக்குறாங்க இல்லையா. ஸோ பிளைன் ஏரியாவில் ரூலிங் gradient வேல்யூங்க 1/30 is the correct answer. ஓகேங்களா. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க அர்பன் பிளானிங் இன்டர்கிரேட் பத்தி கேக்குறாங்க இல்லையா. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா லேண்ட் யூஸ் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பிளானிங். ஓகேப்பா இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னது டிஸ்கஷன்ங்கிறது முடியுது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதனுடைய கட் ஆஃப் ரேஷியோ பத்தி பார்க்க போறோம். ஓகேப்பா. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல்ல கட் ஆஃப்ங்கிறது மேபி எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா மெயினாக வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றின வீடியோ நம்ம நாளைக்கு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ கட் ஆஃப் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம நாளைக்கு வீடியோ இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தானே எல்லாமே என்ன பண்ணுங்க கொஸ்டின் வந்து டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க
உங்கள் சைடில் வந்து என்ன பண்ணுங்க, கீ வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ நம்ம போட்ட கொஸ்டினுக்கு ஏதாவது கான்ட்ராவர்சி இருந்ததுன்னா என்ன பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே தானே. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெக்னிக்கல் பேப்பர் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஜிஎஸ் பேப்பர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு இடையில உங்களுக்கு ஸோ முனிசிபாலிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா வந்து இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் ஸோ உங்களுக்கு நவம்பர் மாதம் 9th என்னாவது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் டிப்ளமோ லெவல் எக்ஸாம் வருது இல்லையா, அதையும் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. அதை நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ஆப்டிடியூட் டெய்லியுமே வந்து என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இருக்குதாப்பா? வேற எதுவும் டவுட் இருக்குதுங்களா? டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கொரிஷன் என்ன பண்ணீங்க, கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஓகேங்களாப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்துட்டு சிவிலுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதாவது 2025 என்னென்ன எக்ஸாம் வரப்போகுதுங்கிறதுக்கு பற்றி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆமாம் தானே. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிகிரி லெவலும் வருது, டிப்ளமோ லெவலையும் வருது, நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் வருது, இன்டர்வியூ போஸ்ட்டும் வருது. சரிங்களா. அதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸு சிவிலுக்கு அக்டோபர் மாதம், இந்த மாதம் 28ஆம் தேதி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன்லையுமே இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்லைன்லையுமே இருக்குது. ஓகேப்பா. ஓகேங்களா. ஸோ ஆன்லைன்லையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் நம்ம அகாடமியில் ஸோ மெக்கானிக்கல், அதே மாதிரி ஸோ மெக்கானிக்கல், தென் சிவில், தென் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய அகாடமியில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேப்பா. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு விட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லா சிலபஸ் கவர் பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேப்பா. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கூட நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்தால் மட்டும்தான் நம்ம படிக்கவே ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஓகே தானே. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் படித்து முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போதும், ரிவிஷன் மட்டும் பண்ணாலே போதும். ஓகேப்பா. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்டை ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு மறக்காது. ஓகேப்பா. டைமும் சேவ் ஆக முடியும், சீக்கிரமாக ஒர்க் முடிச்சிருவீங்க. ஆமாம் தானே. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எக்ஸாமு சிபிடியில் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆமாம் தானே. நம்ம ஓஎம்ஆர் என்ன பண்ணிப்போம், நம்ம ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. ஓகே தானே. டைமும் எடுத்துக்கும், ஷேர் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும் இல்லையா. ஆனால் இங்கே நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா உங்களுக்கு சிபிடியில் கண்டக்ட் பண்ணுறதுனால ஓஎம்ஆர் ஷேரிங் டைம் நம்ம வந்து மிச்சமாகுதா. சப்போஸ் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், மாற்றிக்கும் செய்யலாமா, நம்ம பெனிஃபிட்ஸாக தான் இருக்குது. ஆமாம் தானே. அதனால் என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா. ஸோ அதனால் நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஃபுல் சிலபஸ் கவரேஜ் சிலபஸ் கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு யூனிட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஓகே தானே. ஓகேப்பா. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா படிங்க, அதேமாதிரி இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுங்க. நம்ம அடுத்த நம்ம வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச். மைண்ட் அப் பண்ணிக்கலாம் இல்லையா. ஓகேம்மா. ஸோ கட் ஆஃப் என்ன அப்படின்னா அது நம்ம நாளைக்கு